வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2026 முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரமா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரா சித்தரை வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வார கிரக நிலைகளை பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்றிருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கின்றார்கள். சனீஸ்வர பகவான் மீன ராசியிலே வக்ரமாக இருக்கின்றார். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். சூரியன் மற்றும் புதன் கடக ராசியிலே அமர்ந்திருக்கின்றார்கள். குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். இவற்றிலே சூரிய பகவான் இவ்வாரத்தில் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கடக ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார். புதன் பகவானை பொறுத்தவரை இவ்வாரத்தில் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். மாதக்கோளிலே சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே நீச்சம் பெற்றிருக்கிறார். நாள்கோள் சந்திர பகவான் ஞாயிறன்று பார்க்கின்ற பொழுது கன்னி ராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். அதன் பிறகு கன்னியிலிருந்து துலாம், விருச்சிகம், தனுசு என்று சஞ்சாரம் செய்கிறார். எனவே இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் பெறும் ராசிகள் என்று பார்க்கின்ற பொழுது கும்பம், மீனம், மேஷம் மற்றும் ரிஷபம். இனி உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும், அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மேஷ ராசி சகோதர சகோதரிகளே, இவ்வாரம் எப்படி இருக்கும்? இலக்கிய குபிரின் அருள் பரிபூர்ணமாக இருக்கலாம், நிச்சயம் இருக்கிறது. அதே சமயத்தில் இவ்வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதாவது வியாழன், வெள்ளி போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இவ்வாரத்தில். இருப்பினும் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாக அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடம் மிக முக்கியமான இடம். முயற்சி, தைரியம், அந்த தைரியத்தின் மூலம் வெற்றி என்று 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அவ்வாறு 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்கின்ற பொழுது பெரிய பெரிய செயல்கள், வீரதீர செயல்களை செய்யக்கூடிய திறமையும் அதற்குரிய தைரியமும் இருக்கும். பயம் இருக்காது. எந்த ஒரு காரிய முயற்சியிலும் தயக்கம் இருக்காது. தயக்கம் என்பதே மிகப்பெரிய ஒரு தடைக்கற்களாகும். அந்த தடைக்கற்கள் இல்லை என்றால் நம்மளுடைய செயல்கள் மிக சிறப்பாக இருக்கும். மற்றவர்களுடைய குறுக்கீடுகள், மற்றவர்களுடைய தலையீடுகள் இவையெல்லாம் ஒரு தடைக்கற்களை, இதனால் முடியாது, உன்னால் இது செய்ய முடியாது, இதெல்லாம் மேஷராசி முன்னால் எடுப்படாது. அது உங்களுடைய திறமையின் மூலம் போடா, உன் வேலையப்ப, என் வழி தனி வழி என்று கூறக்கூடிய அசாத்திய திறமையை கொண்டவர்கள் நீங்கள், தைரியம் கொண்டவர்கள் நீங்கள். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாய், காலபுருஷனின் முதல் வீடு. சூரியன் உச்சம் பெறுகிற ராசியே மேஷராசி. சனி பகவான் நீச்சம் பெறுகிற ராசி மேஷராசி. ஆகியால் தைரியம் துணிச்சல் கொண்டவங்களுக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது தைரியத்தை கொடுக்கும், துணிச்சலை கொடுக்கும். 4லே குரு அமர்ந்திருக்கின்றார். 4லே அமர்ந்திருக்கின்ற குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 3லே அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராசிக்கதிபதி 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்கிறார். குரு உங்களுக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி. அப்படி பார்க்கின்ற பொழுது குரு 10ஆம் வீட்டை பார்க்கிறார். சனி உங்களுடைய ராசிக்கு 12லே அமர்ந்து அவருடைய 10ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்கிறார். குருவுடைய வீட்டை பார்வை பரிவர்த்தனை. 9க்குரியவர் 10ஆம் வீட்டை பார்க்கிறார். 10க்குரியவர் சனி, அவர் 9ஆம் வீட்டை பார்க்கிறார். இவ்வாறு 9, 10 என்கின்ற இடம் பலம் பெறுகிறது. மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது 7 நடக்கின்றது. 4லே குரு. இவையெல்லாம் சிறப்பில்லை என்றாலும் இந்த சூட்சம விதிகள், சூட்சம பலன்கள், ஜோதிடம் என்பது ஒரு சமுத்திரம், ஒரு குட்டை அல்ல, நதி அல்ல, சமுத்திரம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த பார்வை பரிவர்த்தனை பலம் கொடுக்கும்.
கிரக பரிவர்த்தனைகள், நட்சத்திர பரிவர்த்தனைகள், பார்வை பரிவர்த்தனைகள் என்று கிரக பரிவர்த்தனைகள் இத்தனை இருக்கின்றது. ஆகையால் இந்த பார்வை பரிவர்த்தனை உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் எதிரொலிக்கும். நல்ல விதமான வருமானம் வரும். அதே சமயத்தில் வீண் செலவுகள், மனதிலே அலைச்சல், குழப்பங்கள் இவையெல்லாம் சனி வக்ரமாக 12 இருக்கிறார். பொதுவாக சனி 12 இருப்பதால் பாதிப்பில்லை என்று பலமுறை கூறியிருக்கின்றேன். ராகு 11 இருக்கின்ற வரை, டிசம்பர் வரை உங்களுக்கு சனியால் பாதிப்பில்லை. அதன் பிறகு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இப்போ ஆகஸ்ட் வந்து விட்டது. அதனால் இப்பத்திலிருந்தே நீங்கள் ஒரு திட்டங்கள் எல்லாம் சரியாக நீங்கள் ஒரு ஏழரை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதிலே நிலைநிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு ஏழரை நடக்கிறது, ஜாதக ரீதியாக என்ன தசாபுத்தி நடக்குது, அஸ்வினி பரணி கிருத்திகைக்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது, நல்லபுரம் ஐயா சொல்லியிருக்கிறார். டிசம்பர் வரை பிரச்சனை இல்லை. ஆனால் டிசம்பருக்கு அப்புறம் ராகு பயிற்சி ஆன பிறகு, ராகு கேது பயிற்சி ஆன பிறகு 11ஆம் இடத்தில் எந்த கிரகமும் இருக்காதே. மாதக்கோள்களை தவிர்த்து மாதக்குழு கூட அப்போல்லாம் உங்களுக்கு டிசம்பர் முதல் வரும். ஜனவரியில் மாசி, பிப்ரவரியிலாம் சூரியன் வருவார். இருந்தாலும் இப்போதே நீங்கள் ஒரு திட்டம், ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இத்தகைய சூழ்நிலை வரப்போகிறது என்று இப்பயே தெரிந்து விட்டது. ஆகில் இந்த வாரப்பலன் மூலமே இவை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். 6 மாதத்துக்கு பிறகு ஏழரையுடைய தாக்கம் நமக்கு இருக்கும், ஏழுடைய பாதிப்பு நமக்கு இருக்கும் என்று. இருந்தாலும் இந்த இடத்தில் இந்த வார பலன் என்று பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும், வருமானம் அதிகரிக்கும். சுக்கிரன் 6ல் இருக்கின்றார். உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். 6ஆம் இடம் சுக்கிரனுக்கு உகந்த இடம் அல்ல. அதே சமயத்தில் சூரியன் பயிற்சி, சூரியன் 4லிருந்து உங்களுக்கு 5க்கு வருகிறார். கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியன் கேது சேர்க்கை என்பது ஒரு கிரகண நிலையை கொடுக்கக்கூடியது. சூரியன் குரு சேர்க்கை என்பது ஒரு கிரகண நிலை. கடந்த 12ஆம் தேதி ஒரு கிரகணம் வந்தது, சூரிய கிரகணம். அது 22ஆம் தேதி, அதை இந்த வாரத்திலே பாருங்கள் 22ஆம் தேதி. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி 28ஆம் தேதி வர 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம் வரும். ஆகையால் கிரக நிலையில் சூரியன் இருக்கின்றார். சூரியனுக்கு இது சேர்க்கை சிறப்பல்ல. அது 5ஆம் இடம். குழந்தைகளுடைய கல்வியில் அக்கறை காட்ட வேண்டும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் இருந்தால், வழக்குகள் இருந்தால் அவற்றில் மிகுந்த கவனம் வேண்டும். இதெல்லாம் பொதுவான பலன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தால் இவ்வாரத்தை பொறுத்தவரை வருமானம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரிய பயிற்சி சாதகமில்லை. மேலதிகாரிகளும் பொறுமை காட்ட வேண்டும். கேதுவோடு சேர்க்கை, சொந்த வீட்டில் ஆட்சி. இருந்தாலும் அவரே ஒரு பாம்பின் பிடியில் இருக்கின்றார். சூரியன் பாம்பின் பிடியில் இருக்கின்றார், கேதுவின் பிடியில் இருக்கின்றார். பொதுவாக சர்ப்ப கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேர்க்கைப்பில்லாம் அந்த கிரகத்தோடைய சக்திகளை ஈர்த்து விடுவார்கள். எனவே கேது சூரியனை ஈர்த்து விடுவார். ஆகையால் மேலதிகாரிகளும் பொறுமை காட்ட வேண்டும். புதிய முயற்சியின்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆவணி பிறக்கும். ஆவணி பிறக்கின்ற பொழுது இவ்வாரத்தில் ஆவணி பிறக்கும். ஆவணி பிறக்கின்ற பொழுது கொஞ்சம் இந்த வாரத்தை பொழுதும் கவனமாக புதிய முயற்சிகள், வேலையை விட்டு இன்னொரு வேலை செய்யலாம் என்றால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜாதகம் ஒரு முறை பார்த்துக்கொண்டு முயற்சியில் எடுப்பது நல்லது. நீங்களே உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க, என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? ஏன்னா இப்போ ஆன்லைனில் போட்டாலும் வந்துடும். அதுக்கடுத்து குடும்பம் என்று பார்க்கின்ற 7ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் 6ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருக்கிற இவ்வாரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியில் அன்பு காட்டுவது நல்லது. குழந்தைகளுடைய கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். மொத்தத்தில் பார்க்கின்ற போது இவ்வாரம் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் எச்சரிக்கை வேண்டும். உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். கணவன் மனைவி உறவு, நண்பர்கள் உறவு இவையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சந்திராசம் வருகிற நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவ்வாரத்தில் நீங்கள் ஐம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஐம் என்கின்ற மந்திரம் இந்த வாரம் உங்களுக்கு அதுதான் உகுந்த மந்திரம். ஐம் திரும்பவும் வருகின்றது. இருந்தாலும் ஐம் என்கின்ற மந்திரமே உங்களுக்கு இந்த வாரத்தில் உகுந்த மந்திரமாக இருக்கின்றது. ஐம் ஐம் என்று. அதே போல் புதன் ஓரையில் எந்த வேலையும் செய்யாதீர்கள். புதன் ஓரையிலே முடிந்தவரை குரு ஓரை, சுக்கிர ஓரை, இந்த வாரம் சுக்கிர ஓரை கூட குரு ஓரை மிகுந்த நல்ல ஓரை, குரு ஓரை மிகுந்த நல்ல ஓரை. அந்த ஓரைகளை செய்வது நல்லது. வீட்டை விட்டு வெளியே செல்வது சிறிதளவு வெள்ளத்தை சாப்பிட்டு விட்டு வெளியே செல்வது நல்லது. நலம் பெருக வளம் பெருக. ரிஷபராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கி குபேரின் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? நிச்சயம் லட்சுமி குபேரின் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது.
ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தில் கன்னி ராசியிலே நீச்சம் பெற்றாலும் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். சனியுடைய சமசப்த பார்வையை பெறுகின்றார். 1-9 தொடர்பு இருக்கின்றது. அது ஒரு வகையில் நன்மை. மேலும் இவ்வாரத்தை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்கிறார். வீடு கொடுத்தவரை பார்க்கிறார். சனீஸ்வரவனுக்கு வீடு கொடுத்தவர் குரு. அவர் 9ஆம் பார்வையாக எனவே சனி வக்ரமாக இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. 11ஆம் இடத்தில் சனி உங்களுக்கு யோகமாகவே இருக்கிறார். குருவுடைய பார்வையும் இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். தேவையற்ற கோபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். அனாவசியமாக கோபப்படாதீர்கள். அவையால் பகைதான் ஏற்படும். இவ்வாரத்தில் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் சனிக்கிழமை என்று சஞ்சாரம் செய்த அன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதற்கு முன்னதாக பார்க்கின்ற போது ராசிக்கு 6ஆம் இடம் 7ஆம் இடம் என்று 3ஆம் இடம் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாகவே இந்த வாரத்தில் இருக்கிறார். வார வேலை நாட்களில் மிக சாதகமாக இருக்கிறார். ஆகையால் வெற்றிகள் திங்கள் முதல் வெள்ளி வரை உங்களுக்கு மிக வேகமாகவும் அதே சமயத்தில் மனதில் எந்த விதமான குழப்பங்கள் இல்லாமல் தெளிவான ஒரு சூழ்நிலை மனநிலையில் இருக்கும். மனம் தெளிவாக இருந்தால் எந்த ஒரு காரியத்திலும் மிக புத்திசாலித்தனமாக செயல்பட முடியும். உங்களுக்கு சந்திரன் மிகவும் முக்கியமான கிரகம். காரணம், உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம். அதான் ரிஷபராசி. ரிஷபராசி என்றால் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம்ங்க ஐயா, அம்மா, சகோதர சகோதரர்களே. உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் உச்சம். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது மனம் எப்பொழுதும் ரிஷபராசியிலே உற்சாகம், சுறுசுறுப்பு, வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை, ஆடம்பர பிரியம், நிறைய இடங்களுக்கு சுற்றுலா செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆவல், நிறைய இடங்களை பார்க்கக்கூடிய ஒரு யோகம், இவையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு லட்சுமி யோகம் இது உங்களுக்கு இருக்கிறது. எங்கள் எப்பவுமே வாழ்க்கை ரசிப்பீர்கள். ஒரு பேனா இருந்தால் போதும் அப்படின்ற வாழ்க்கை முறையில் 5 பேனா 6 பேனா வச்சுருப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சின்னதாக சொல்கிறேன், பேனான்ட்டு பெருசாகவும் சொல்லலாம். அந்த பெருசாகவும் நீங்கள் வாங்க ஆசைப்படுவீர்கள். ஒரு திருப்தி என்பது உங்கள் மனதிலே கடலை விட பெரிதாக இருக்கும். மனம் என்பது கடலை விட பெரிதுதான். இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போகும், அமெரிக்காவிலேருந்து ஜப்பானுக்கு போகும், ஜப்பான்லேருந்து இங்கிலாந்து போகும். அதான் மனம். ஒரே நேரத்தில் ஃப்ளைட்டை பிடிக்காமல் அது ஜெட்டில் போகும். மனம் என்பது ஒரு லிட்டில் மங்கி. ஆனால் உங்களுடைய மனம் எப்பயுமே உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்து அதில் எந்த விதமான குறையும் இருக்காது. புதன் பயிற்சி சாதகமான வார இறுதி நாட்களில் வருகிறது. சூரிய பயிற்சி, சூரியன் 4க்கு செல்கிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் அவர் ஆட்சி பெறுகிறார். இருந்தாலும் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். 4லே சூரியன் அமர்வது சிறப்பல்ல. சுகஸ்தானத்தில் ஒரு உஷ்ண கிரகம் அமர்கின்றது, சிறப்பல்ல. ஆனால் 4லே சூரியன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் கடக ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் அப்போது சூரியனால் எந்த பாதிப்பும் இல்லை. கோச்சார வேத அடிப்படையில் 3லே அமர்ந்திருக்கிற கிரகம் வேதகனாக செயல்பட்டு கெடுபலனை தடை செய்வார். சூரியனோடு ஏற்படக்கூடிய கெடுபலனை தடை செய்வார். 3லாம் குரு இருக்காரே, ஆக உங்களுக்கு சூரியனால் எந்த பாதிப்பும் இல்லை. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். குறிப்பாக உங்களுடைய தாயாருடைய உடல்நலத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. அடுத்தாக பாருங்கள், தொழில் வியாபாரம். தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரிய சனீஸ்வர பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். சக்குரனுடைய பார்வை, குருவுடைய பார்வை, 2 சுபகரனுடைய பார்வை இருக்கிறது சுக்கிரனுக்கு. அது சனீஸ்வருக்கு. சுக்கிரனுடைய பார்வை, குருவுடைய பார்வை. வேற எந்த ஒரு அசுபகிரகங்களுடைய பார்வை இல்லை. பொதுவாக தேவகுரு, அசுரகுரு, குரு சுக்கிரன் தொடர்பை எந்த கிரகம் பெற்றாலும் அதை விட ஒரு பாக்கியம் வேறு எதுவுமே இல்லைங்க. எப்படி என்றால், குருவோடைய வீட்டில் அமர்ந்து சுக்கிரனுடைய பார்வை, சுக்கிரனுடைய வீட்டில் வந்து குருவோடைய பார்வை. இதில் என்ன ஒன்றுனா, சுக்கிரனுடைய பார்வை வெறும் 7ஆம் பார்வை மட்டும்தான். 7ஆம் பார்வை மட்டும் சுக்கிரனுக்கு. அப்போ குருவோடைய வீட்டிலேருந்து சுக்கிரனுடைய பார்வை இருந்தால் சுக்கிரன் அந்த கிரகத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தால் தான் பார்க்க முடியும். இப்போ சனி எடுத்துங்களேன், குருவோடைய வீட்டில் இருக்கார், சுக்கிரனுடைய பார்வை, குருவோடைய பார்வையும் இருக்கிறது. அப்படி பார்த்தால் எவ்வளவு அற்புதமான ஒரு அமைப்பு இப்போ சனிக்கு ஏற்பு. வக்ரமாக இருந்தால் என்னங்க, சனி வக்ரம் தாங்க. ஆனால் 2 பக்கமும் 2 சுபர்கள் உட்கார்ந்துருக்காங்க. தம்பி கண்ணா இது தப்பு அப்படின்னு சனீஸ்வருக்கு எடுத்து சொல்கிறதுக்கு குரு இருக்கார். குரு பேச்சு சனி கேட்பார். குரு பேச்சை சனி கேட்பார். ஏன்னா சனிக்கு ஒரு குற்ற உணர்வு, தன் வீட்டில் குரு நீச்சம் அடைகிறாரு என்ற குற்ற உணர்வு சனிக்கு இருக்கு. ஆகிய குருவுடைய பார்வை பெறுகின்ற பொழுது சனி ரொம்ப சந்தோஷப்படுவார். குருவுடைய சேர்க்கை பெறுவது ரொம்ப சந்தோஷப்படுவார். நான் நல்லவன் ஆயிட்டேன்டா அப்படின்ட்டு ஒரு உற்சாகமாக ஒரு கத்துவார். ஆகிய சனி சுக்கிரனுடைய பார்வையும் குருவுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற இந்த நிலை உங்களுக்கு யோகத்தை தான் தரும். மனதில் உற்சாகம், சுறுசுறுப்பை தரும். ஆகிய தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். கோபம் வேண்டாம், அது மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
அதாக உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் குரு சேர்க்கை 17ஆம் தேதி வரைக்கும் தான். அப்புறம் 4க்கு செல்ற ஆட்சி பெரியார், அது ஒரு கிரக நிலை தான். ஆனால் சூரியன் உங்களுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக யோகத்தை செய்யக்கூடியவர் அல்ல. காரணம், ராசிக்கு 4ஆம் இடத்துக்குரிய சூரிய பகவான். பொதுவாக சூரியன் 10ல் இருந்தால் திக்பலம், 4ல் இருந்தால் திக் சூனியம். இது கிரகத்தில் ஜாதகத்தில் 10ல் இருந்தால் அது திக்பலம், 4ஆம் இடம் தான் திக் சூனியம். ஆகையால் இந்த 10க்கு 7ஆம் இடம் தான் 4ஆம் இடம். அப்போ இந்த 4ஆம் வீட்டுக்கு அதிபதி ஆதிபத்திய ரீதியாக சூரியன் வருவது உங்களுக்கு யோகத்தை செய்ய மாட்டார். ஆக சூரியன் 4ல் இருக்குன்னா உங்களுக்கு பெரிய அளவில் லாபமும் இல்லை, நன்மையும் இல்லை, கெடுதலும் இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாயார் உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உங்கள் உடல்நலத்தில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெரிய பாதிப்புகளில் 3 கிரகம் இருப்பதனால். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உத்தியோகத்தில் மேலதிகாரம் கொஞ்சம் நிதானம், பொறுமை, பேச்சிலே வார்த்தையிலே கவனம். 2ல் செவ்வாய் இருக்கிறார். மற்றபடி சக ஊழியெல்லாம் பாகமே காட்ட மாட்டார்கள். ஆனாலும் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் நிதானம் காட்டுங்க. 7ஆம் இடத்துக்கு 2ல் இருக்காரு, பகை வீட்டில் வேறு இருக்கார். அடுத்ததாக குடும்பத்தில் 2ல் செவ்வாய் இருந்தாலே பொறுமை காட்டணும். ஜாதகத்திலேருந்து அது செவ்வாய் தோஷம். இப்போ ஜாதகத்தில் கோச்சார ரீதியாக இருக்கிற பொறுமை காட்டுவது நல்லது, அது அறிந்த விஷயம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது ஆரோக்கியம், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருங்கள், தாயாருங்கள். மற்றபடி இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அதிகமான யோகத்தை செய்யக்கூட சந்திரன் மற்றும் சனி. சந்திரன், சனி, சுக்கிரன், இவங்க 4 பேரும். புதன் அடுத்த வாரம் தான் உங்களுக்கு முழுமையான யோகத்தை செய்வார். இந்த வாரம் அப்படி ஒன்றும் அவர் யோகத்தை செய்யவில்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ரூம் என்கின்ற மந்திரம், ரூம் என்கின்ற மந்திரம், ஓம் ரூம் நமகா என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஐம் என்கின்ற மந்திரத்தையும் கூறலாம். அந்த மந்திரங்களிலும் கூறுவது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். மேலும் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது சிறிதளவு வெள்ளத்தை சாப்பிட்டு விட்டு செல்வது நல்லது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு வெற்றி கலவரம் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. நலம் பெருக, வளம் பெருக. மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? அற்புதமாக இருக்கிறது. லட்சுமி குபேரன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசிக்கு யோகாதிபதிகள் சுக்கிரன் மற்றும் சனி ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதும், 4ஆம் இடத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் அந்த இடம் அவருக்கு திக்பலம் கொண்ட இடம். பொதுவாக 4ஆம் இடத்தில் சந்திரன் மற்றும் சுக்கிரன் திக்பலம் பெறுவார்கள். ஆகையால் அந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் சனியுடைய பார்வையை பெறுவது சாதகமான ஒன்று. 5, 9 தொடர்பு, பாக்கிய கோணாதிபதிகள் தொடர்பு. ராசியிலே செவ்வாய் பகை கொண்டவர் அமர்ந்திருக்கின்றார். பொதுவாக செவ்வாய் ராசியிலே அமர்ந்திருந்தாலும் அது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீடு என்று பார்த்தால் அது விருச்சிகம், 6ஆம் வீட்டுக்கு அதிபதி. அது அவரே தான் உங்களுக்கு லாபாதிபதி. 11ஆம் வீடு மேஷம். இந்த 6க்கு 8, அதான் 6ஆம் வீடுனா விருச்சிகம். அந்த விருச்சிக ராசிக்கு 8 சஷ்டாங்கமாக இருக்கனால பெரிய அளவில் செவ்வாய் ராசியில் இருக்கும்போது பாதிப்பை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். லாபத்துக்கு, அதாவது மேஷத்துக்கு 3ஆம் வீடாக வரதுனால முயற்சி எடுப்பீர்கள், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரு வேட்கை இருக்கும். அந்த வேட்கையை நோக்கி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதில் கொஞ்சம் துணிச்சல் இருக்கும். துருன்னு கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பீங்க. இருந்தாலும் பகை கொண்டவன் உட்காந்துருக்கான், எதனா ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய வல்லமை, ஆற்றல், திறமை இதெல்லாம் இருக்குமா? 2ல் குரு இருக்காரே, யோகமாக இருக்காரே, உச்சம் பெற்று இருக்காரே, தனக்காரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்து வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற பேச்சு திறமை பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிகம். என்ன நிறைய குழப்பம், இது நடக்குமா அது நடக்குமா, இது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்குமா. ஒரு பொருளை வாங்கலான்ட்டு நீங்கள் போவீங்க, உங்கள்கிட்ட இருக்கிறது ஒரு பொருளுக்குரிய கேஷ் தான், பணம் கூட இந்த ஒரு பொருளுக்குரிய வாங்க தான். ஆனால் நீங்கள் பார்க்குறதுலாம் பெரிய பெரிய பொருளாக பார்ப்பீங்க. கையில் ஒரு 10,000 தான் வச்சுருப்பீங்க. ஆனால் லட்ச ரூபா பொருளை கூட போயிட்டுனா எப்படி அடுத்த வாட்டி வந்தால் வாங்கிக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் இருக்கும். இப்போ பார்த்து வச்சுக்கலாம், அப்புறமா பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம், லோனில் கூட போட்டு வாங்கிடலாம். ஆனால் இப்போ வாங்குகிற பொருள் நீங்கள் வச்சுருக்கிறது 10,000 தான். அந்த 10,000த்துக்கு ஒரு பொருள் பார்த்துட்ருப்பீங்க. அதை வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை வாங்கிங்க. அப்படிப்பட்ட இரட்டை மனம் கொண்டவர்கள் மிதுன ராசியிலே பிறந்தவர்கள். உங்கள் உருவமே இரட்டை குழந்தைகள் இருக்கக்கூடியது தானே, அது வேண்டாம். ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொள்ளுங்கள், மனநிலையை வைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 2லே குருவோடு சேர்க்கை 22ஆம் தேதி வரை. குரு புதன் சேர்க்கை. பொதுவாக குரு புதனை விரும்பக்கூடியவர், புதன் குருவை வெறுக்கக்கூடியவர். அது பெரிய கதை, பெரிய புராணம். அது வேறு பேர் சொல்ல போனால் இந்த வாரப்பலனில் அது பெரிய எஸ்டன் ஆயிரும். சொல்ல வந்த சப்ஜெக்டை விட்டு போகிறாருன்னுவாங்க. ஆகையால் குரு 2ல் இருக்கார், சூரியன் 2ல் இருக்கார். சூரியன் 17ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு செல்கிறார். 3ல் சூரியன் அமர்வது யோகம். கேதுவோடு சேர்க்கை இருந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. சூரியன் 3ல் இருப்பது எடுக்கின்ற முயற்சியில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய தைரியம், துணிச்சல் கொடுக்கும். முயற்சிகளிலே வேகம், விவேகம் இருக்கும். ஆற்றல் திறனை வெளிப்படுத்துவீர்கள். பயம் இருக்காது. தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவை உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம் இருக்கும். தனி ஒருவனை சொல்லமா எனக்குன்னு ஒரு உலகத்தை உருவாக்க வேண்டும், அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதில் சாதனை படைக்கக்கூடிய வல்லமை இருக்கும். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். 10ல் ஒரு கிரகம் இருந்தால் பலம், அந்த கிரகம் வக்ரமாக இருந்தால் அதிபலம். அது உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் மிக யோகசாலி நீங்கள். எனவே பொதுவாக 10ல் ஒரு வக்ர கிரகம் இருந்ததுன்னா பலங்க. அதுவும் சனி, செவ்வாய் இவங்களாம் இருந்து வகணும்னா அக்ரெசிவாக சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படி இருந்தாலும் எனக்கு தேவை வெற்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வில்லத்தனமும் இருக்கும். ஆனால் இந்த காலத்தில் அதுதான் தேவைப்படுகின்றது. சும்மா அமைதியாக அந்த அந்நியனில் ஒரு அம்பி மாதிரி நம்மளை அமுக்கி விட்டுடுறாங்க. அதே மாதிரி அந்நியன் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா கம்முன்னு போயிடுறாங்க. அது மாதிரி நீங்கள் இப்போ அந்நியனாக இருப்பீங்க, அம்பியாக இருக்க மாட்டீங்க. எதில்? உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. தன லாபம் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. ஏன்னா தனஸ்தானத்தில் தனக்காரன் இருக்கிறார், உச்சம் பெற்றிருக்கிறார். 10ஆம் வீட்டுக்கு அதிபதி சனி பகவான், குரு பகவான். 9ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 10ல் அமர்ந்து 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான குருவுடைய பார்வையை பெறுகிறார். அது ஒரு சுக்கரனுடைய பார்வை பெறுகிறார். ஏற்கனவே சொன்னேன், சனி சுக்கரனுடைய பார்வை பெறுகிறார். சுக்கரனுடைய பார்வையும் சனியுடைய பார்வை. குருவோடைய வீட்டில் சனியுடைய பார்வை, குருவோடைய வீட்டில் சுக்கரனுடைய பார்வை. 2 சுபர்களுடைய பார்வை சனிக்கு ஏற்படுகின்ற தொடர்பு உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய யோகம். இவையெல்லாம் இந்த வாரத்தில் பலம். தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். உத்தியோகம் உற்சாகமாக இருக்கும். 3ல் சூரியன் இருப்பது, ஆட்சி பெற்றிருப்பது, எந்த ஒரு வேலையும் சிறப்பாகவும் முயற்சிகளை வெற்றிகரமாக முடிக்கும். புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான வாரம். தேர்வுகள், முடிவுகள், தேர்வு எழுதி முடிவுகள் காத்து இருக்கிறவர்கள், அரசாங்க தேர்வுகள் இல்லை இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கு ரிசல்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இதுக்கெல்லாம் இந்த வாரம் அரசு சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தால், பேங்கிங் போன்ற துறையாக இருந்தால் அது நல்ல பதில் கிடைக்கும். வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவிகளே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இவையெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மொத்தத்தில் மிதுனத்துக்கு இந்த வாரம் மிகுதியான நன்மைகளும் மேன்மையான வெற்றிகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. கோபம் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். செவ்வாய் கோபத்தை கொடுக்கக்கூடியவர். அது வரணும்னா, ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் அறிவு, கோபம் அறிவுக்கு சத்ரு இல்லையா? அதனால் அதை மட்டும் கண்ட்ரோலில் வச்சுங்க. மற்றபடி வெற்றி உங்களுக்கு லட்சுமி கோவிலின் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது. நலம் பெருக, வளம் பெருக. கடக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கிறதா? ராசியாதிபதியான சந்திர பகவான் வளர்பறையாக இருக்கின்ற ஒரு யோகம் உங்களுக்கு போதும். லட்சுமி குபேரன் அருளே கிடைவீர்கள். 3ஆம் இடத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கின்றார். சுக்கரன் நீச்சம் பெற்றாலும் 3ல் அமர்வது யோகத்தை தரும். சனியுடைய பார்வை இருக்கிறதே என்ற ஒரு கேள்வி கேட்டால், சனி உங்களுக்கு 9ல் அமர்ந்திருக்கின்றார், வக்ரம் பெற்றிருக்கிறார். குருவுடைய பார்வை, சுக்கரனுடைய பார்வை சனியின் மீது இருக்கிறார். 2 சுபகிரகங்களுடைய பார்வை சனியின் மீது இருப்பதால் சனியால் பாதிப்பு நிச்சயம் இல்லை. பொதுவாக சுபகிரகங்களுடைய தொடர்பு இருந்தாலே சனி ஓரளவுக்கு நன்மைகளை செய்வார். இங்கே குருவும் சுக்கரனும் வேறு எந்த கிரகத்துடைய தொடர்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி சந்திரன் மிகவும் சாதகமாக 4ஆம் இடத்தில் திக்பலம் பெறுவதும், 6ஆம் இடத்தில் குருவோடைய வீட்டில் அமர்ந்து சந்திரனும் செவ்வாயும் ஒருவரை பார்த்துக்கொள்வது, 5ஆம் இடத்தில் அவர் அமர்ந்தாலும் குருவோடைய பார்வை பெறுவது, நீச்சம் பெற்றார் என்று இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக ராசியாதிபதி.
ராசியாதிபதி பலமாக இருக்கின்ற ஒரு யோகம் இந்த வாரம் பலம். ஜென்ம குரு, பொதுவாக குரு உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தாலும் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் பலமானது. மேலும் அவர் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார். என்னப்பா ஜென்மகுரு வனவாசம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. குரு உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. அதனால் பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தான் செய்யும். அதே சமயத்தில் மனதில் சில குழப்பங்களை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் பேச்சு, சூரிய பேச்சு இருக்கிறது. சூரியன் 17ஆம் தேதி ராசியிலிருந்து 2ஆம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெற்று கேதுவோடு சேர்க்கை. இப்போ கேதுவால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இந்த ஆவணி பிறந்த பிறகு கேதுவால் பாதிப்பு இல்லை. அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி நிலவும். 2ஆம் இடத்துல கேது இருக்கும்போது கேதுவோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் பாதிப்பு இல்லை. 22ஆம் தேதி புதன் உங்களுக்கு ராசியில் இருந்து 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்போ குரு தனித்திருக்கிறார். அங்கே என்னென்னா ஒரு விதி இருக்கிறது. குரு தனித்திருந்தால் அவதி. குரு தனியாக இருக்கக்கூடாது. தனியாக இருந்தால் அந்த இடத்த கொஞ்சம் கெடுப்பார். பொதுவாக குரு இருக்கிற இடத்தை பால் செய்வார், பார்க்குற இடத்தை விருத்தி செய்வார். சனியோ பார்க்குற இடத்துல கெடுப்பார், இருக்கிற இடத்த கொஞ்சம் விருத்தி செய்வார். அனுபவத்தில் பார்த்தா சனி இருக்கிற இடத்தையும் கெடுக்கிறார். சன்னியாசி யோகத்தை கொடுக்குறார். 2ல் இருந்தாலும் சரி, 7ல் இருந்தாலும் சன்னியாசி யோகத்தை கொடுக்குறார். சனியை விட்டுருங்க, அவர் பெரிய தாதா. அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது, கர்மக்காரங்க இல்லையா. ஆனால் அந்த குரு என்ன தெரியுங்களா, தனியாக இருக்கும்போது குழப்பத்தை கொடுப்பார். அவர் முடிவு எடுக்கிற தடுமாற்றத்தை கொடுப்பார். செயல்களில் வேகமாக இல்லாமல் கொஞ்சம் மந்த நிலையை கொடுப்பார். இப்போ ராசியில் குரு இங்கே தாங்க வரும். ஜென்ம குரு என்கின்ற ஒரு தாக்கம் இப்போ தனியாக இருக்கிற குருக்கிட்ட ஏற்படும். என்ன ஏற்படும்? குழப்பம், தடுமாற்றம். சரி, ஜென்மகுரு வனவாசம்னா ராமர் போனார்னா ராமரை போவா சொன்னாங்க, கேட்டது கை. அந்த அம்மா சொல்லிட்டாங்கன்ட்டு இவர் ஏன் பிசுக்குன்னு எடுத்துக்கிட்டு பையன் எடுத்துக்கிட்டு நான் கிளம்புறேன், வரியா சீதா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டேன்ட்டாரு. வெளில வர தம்பி வர கூப்பிட்டு போயிட்டாரு. அவரை போகணும் தசரதன் சொல்லவே இல்லையே. அதாங்க புராணம், அதாங்க ராமாயணம். ஆகையால் மனம் ஒரு தடுமாற்றத்தோடு ஏற்பட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு இவர் பாட்டுன்னு கிளம்பி போயிட்டு அது தப்பு. அதுதான் நான் சொல்லுவேன். ஆகையால் இந்த இடத்தில் நீங்கள் தடுமாற்றத்துக்குரியவராக ஆகுவீர்கள். அந்த நிலைக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். அந்த இடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் கடகராசி, சந்திரன் உங்களுக்கு ராசியாதிபதி, ஆட்சி பெற்ற ராசி. நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சி. அது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே சொல்லிடுவீங்களே பதில். நான் கேட்குறேன், உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஆட்சிங்க, அது யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் கட்டுன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் கடகராசியில் பிறந்திருக்கேன், என் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி அப்படின்னு தான் அழுத்தமாக சொல்லணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சி எந்த லக்னமாக இருக்கட்டும். நீங்கள் கடக லக்னமாக இருந்தாலும் இன்னும் விசேஷம். ஆனால் அது ஒன்றும் அவங்க விசேஷம்னு சொல்லலாம். கடகராசினா ஒரே நேரத்தில் ஒரே லக்னம் எந்த லக்னமாக இருக்கட்டும், 12 லக்னம், எல்லா லக்னமும் சிறப்பான லக்னம். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் ஆட்சிங்க சகோதர சகோதரிகளே. ஆனால் இப்போ ஜென்ம குரு தனித்திருக்கின்ற குரு செவ்வாய் வர வரைக்கும், செவ்வாய் வரத்துக்கு ஒரு 30 நாள் ஆகும். ஆக இந்த நேரத்தில் குரு தனியாக இருக்கும்போது தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தொழில் வியாபாரத்தில் குழப்பத்தை கொடுப்பார். பார்ட்னர்ஷிப் இருக்கா, இந்த பார்ட்னர்ஷிப்பில் எதனா ஒரு பிரிவை கொடுக்க வைப்பார். அதில் நான் பிரிச்சுக்கிறேன், என் ஷேரை கொடுத்துரு அப்படின்னு வைப்பார். நானும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உழைத்ததெல்லாம் நீங்களாக இருப்பீர்கள், அனுபவித்ததெல்லாம் உங்களுடைய பார்ட்னராக பங்குதாராக இருப்பார். ஆனால் இந்த வாட்டி இந்த நிலையில் நீங்கள் முடிவுகள் எடுக்கும்போது தடுமாற்றத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். என்ன செய்யணும்? வேலைக்கிழமை குரு கோயிலுக்கு போயிடணும். கொண்டகிழமெல்லாம் அது உங்களுக்கு எல்லாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. குரு வழிபாடு அதுக்கு ஒரு 30 செகண்ட் எடுத்துக்கணுமா? குரு வழிபாடு செய்வது நல்லது. குரு காயத்ரி மந்திரத்துக்கு ஒரு சித்தர் வழிபாடு, சித்தர் ஜீவ சமாதி செல்வது நல்லது. மற்றபடி தொழில் வியாபாரத்தில் இந்த வாரம் உங்களுக்கு 22ஆம் தேதி வரைக்கும் புதன் இருக்கார். இந்த வாரத்தில் உங்களுக்கு குருவால் பிரச்சனை இல்லை. வருமானம் நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் உங்களுக்கு விரயத்திலும் கொஞ்சம் செலவுகள், தேவையற்ற செலவுகள், அசுப செலவுகள் ஏற்படும். வீண் செலவுகள், எதிர்பாராத செலவுகள், திடீர்னு ஏசி பாலாகும். ஏசி சும்மா சர்வீஸ்னு கூப்பிட்டு அவன் வாட்டர் வாஷ் பண்ணாமல் பெட்ரோல் வாஷ் பண்ணுவான். நீங்கள் கூப்பிட்டது வெறும் சர்வீஸு, அவன் பெட்ரோல் வாஷ் பண்ணணும், எல்லாம் அடிச்சிருக்கு. அதில் இது ஒரு திடீர்னு ஒரு நீங்கள் எதிர்பார்த்த 600 செலவுனா பார்த்தா ஒரு 2000 3000 ரூபாய். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரியான எதிர்பாராத செலவுகள் தொழில் வியாபாரத்தில் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். கட்டுக்குள் வைத்துக்கொள்ளும். வீண் செலவுகள் தவிர ஆடம்பர செலவுகள். பொதுவாக கடகராசி அவ்வளோ சீக்கிரம் ஆடம்பர செலவுகள் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் வீண் செலவுகள் தவறுங்கள். தேவையற்ற செலவுகள். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்தணும். தேவையில்லாத வேலையை மற்றவங்க விஷயத்தை மூக்க நுழைக்காதீங்க. அதை நுழைச்ச பிறகு நாம தான் மூக்க இருக்கப்படணும். உன் வேலையை பார் அப்படின்னு யார்? சீனியர் அல்லது உங்களுடைய சுப்பீரியர். ஆகியால் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்திற்கு வார்த்தையில் நிதானம் வேண்டும். சூரியன் வேறு 2க்கு போகிறார். புசுக்குன்னு வரும் வார்த்தையில் கோபம். அதுக்கப்புறம் கோபம் வரட்டும், நான் தேவையில்லாத விஷயத்துக்கு நீங்கள் கோபப்பட்டால் நம்ம மேலே தப்புன்ற மாதிரி ஆயிரும். அது கவனமாக இருங்க.
அது குடும்பத்தில் நிச்சயம் இப்போ பிரச்சனை தீருது. நிச்சயம் இப்போ பிரச்சனை தீருது. கேதுவால பிரச்சனை இல்லை, குழப்பம் இருந்தது இல்லையா, பிரிவு இருந்தது இல்லையா, கேது பிரிவை கொடுத்துருப்பார். கடந்த 1 வருஷமாக பிரிவை கொடுத்துட்டு தான் இருக்கார். இப்போ கொஞ்சம் நிதானத்தை கொடுப்பார், சமரசம் பேசுவீங்க. கொஞ்சம் நிதானமாக இந்த சூரியன் வராரு இல்லையா, கொஞ்சம் ரிலாக்ஸ், ஓகே, என் மேலேயும் தப்பு இருக்குது, உன் மேலேயும் தப்பு இருக்குது, அப்படி கொஞ்சம் விட்டு கொடுத்து இறங்கி வருவீங்க. இறங்கியே வர மாட்டீங்க கடகராசியில் பிறந்தவங்க. சந்திரன் ஆட்சின்ட்டு இப்போ கொஞ்சம் இறங்கி வருவீங்க. நீங்கள் ஒரு படிக்கட்டில் இறங்கினா தான் அவங்க ஒரு படிக்கட்டில் இறங்குவாங்க, இல்லை அவங்க ஒரு படிக்கட்டில் மேலே வருவாங்க கூட பேசுவான்ட்டு அது நடக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறதா? 5ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 12ல் அமர்ந்திருக்கின்றார். குழந்தைகளுடைய கல்வியிலும் கவனம் செலுத்த வேண்டும். அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்ட வேண்டும். ஆரோக்கியம்லாம் நன்றாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் பார்க்குறார். பிளட் ப்ரெஷர், சுகர், அது நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் பிரிவு வராமல் இருந்தால் நல்லது. கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை. அதாவது சுகரும் அப்புறம் பிளட் ப்ரெஷர், இது ரெண்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்க வச்சுக்கிறது பார்த்துங்க. ஏன்னா செவ்வாய் பார்த்துக்கிட்டு இருக்கார் இல்லையா. மற்றபடி இந்த வாரம் ஐம் என்கின்ற மந்திரத்தையும் மற்றும் ரீம் என்கின்ற மந்திரத்தையும் ரெண்டும் சொல்லணும். ஓம் ஐம் ரீம் நமகா, ஓம் ஐம் ரீம் நமகா என்கின்ற மந்திரத்தையும் ஐமும் சொல்லணும், ரீமும் சொல்லணும். ஓம் ஐம் ரீம் நமகா. அதே மாதிரி வீட்டை விட்டு நீங்கள் வெளியே செல்வதற்கு முன்னால் தினந்தோறும் வீட்டை விட்டு வெளியே இவ்வாரத்தை பொறுத்தவரை சிறிதளவு வெல்லம் சும்மா வாயில் போட்டு, சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சோண்டுனாச்சும் வாயில் போட்டு வெளியே கிளம்புங்க. வெற்றிக்குரிய நாளாக இந்த வாரம் எல்லாமே அமையும். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகிழ்ச்சியும் இன்பமும் இனிப்பும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையும். நலம் பெருக வளம் பெருக. சிம்ம ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க வருகின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கை குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? ராசியாதிபதி ராசிக்கு வரார். என்னப்பா ராசிக்கு வந்துட்டார்? ஏங்க சார், 12ஆம் இடத்துலேருந்து ஏகப்பட்ட மன உளைச்சல், செலவுகள், தேவையற்ற செலவுகள் எல்லாம் கொடுத்து ராசிக்கு வராரே, சந்தோஷப்படுங்க. ராசியில் கேது இருக்கார். கேதுவோடு சேர்க்கப்படும் போது மனதில் இருக்க குழப்பங்கள் தீரும். என்ன கிரக நிலை வருது இந்த வாரத்தில் இல்லைங்க, 28ஆம் தேதி தான் வருது, அதுவும் சந்திர கிரகம் தான் வருது. இப்படி உங்கள் கேள்விக்கு பதிலாக நானே கேள்வியும் கேட்டேன், நானே பதிலும் சொல்லிட்டேன். எனவே இந்த வாரம் உங்களுக்கு சூரிய பயிற்சி சாதகம். கேதுவால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் இருக்காது. கேது சூரியன் சேர்க்கை என்பது ஆன்மீகத்தில் ஈடுபாட்டை கொடுக்கும். கோவிலுக்கு செல்லலாம் என்று நினைத்து அந்த செல்லலாம் என்ற முடிவெடுத்து வீட்டை விட்டு கிளம்பும்போது இல்லை, இன்னொரு வேலை இருக்கிறது, கோவிலுக்கு நாளைக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனதையே நீங்களே மாற்றிக்கொண்டு நிலை மாறும். இறை நம்பிக்கை அதிகரிக்கும். சிவ வழிபாடு செய்வீர்கள். ராசியாதிபதி அப்படின்ற சூரியன் பலம் பெறுகிறார். 12ஆம் இடத்தில் குரு இருப்பது ஆன்மீக தொடர்பை கொடுக்கும். மேலும் செவ்வாய் 11ல் இருக்கிறார். பொதுவாக குரு 12ல் இருக்கின்ற போது 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு. குரு உங்களுக்கு பாதிப்பை செய்ய மாட்டார். முதல்ல 8க்குரியவன் 12ல் இருக்கான். யாரு? அட்டமாதிபதி. குரு உங்களுக்கு யோகாதிபதி, அவரே அட்டமாதி. குரு உங்களுக்கு யோகாதிபதிலாம் கிடையாதுங்க. சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யோகாதிபதினு சொல்லுவோம். செவ்வாய் 4, 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அதே போல் குரு உங்களுக்கு 5ஆம் இடத்துக்குரிய ஆதிபத்தியம் இருந்தாலும் அவரே 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதியும் அவரே. நானே நல்லவன் நானே கெட்டவன் அப்படின்னு சொல்லுவார். செயலும் நானே வினையும் நானே அப்படிங்கிறவர் தான் குரு பகவான். ஆகையால் 8க்குரியவன் 12க்கு உங்களுக்கு விபரீத ராஜயோகம். இப்படி போனால் நம்ம அப்படி போயிடணும். 8க்குரியவன் 5க்குரியவன் 8ல் 12க்கு அது ஆன்மீக தொடர்பு, பூர்வீக சொத்துக்கு. அதாவது 5ஆம் இடம் நம்முடைய இறைவன் பித்ரு, இதுதான். அப்போ நம்மளுடைய குழந்தைகள். 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம், அதாவது உங்களுடைய தாத்தா, உங்களுடைய தந்தை வழி தாத்தா. ஸோ உங்களுடைய பித்ரு ஆசி இதெல்லாம் கிடைக்கணும்னா 5ஆம் இடம் அவரும் கூட 8ல் இருக்கும்போது உச்சம் பெற்றிருப்பது முன்னோர்கள் மூதாதையர்களுடைய பரிபூர்ண ஆசி கிடைக்கும். பிரபஞ்ச சக்தியுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். 5ஆம் இடம் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடியது. ஸோ 8க்குரிய 5ல் இருக்கிற 8க்குரிய 12 விபரீத ராஜயோகம். அதே இடத்துல 6ஆம் இடம் சத்துருஸ்தானாதிபதியான சனி பகவான் 8ல்
8ஆம் அதிபதி பார்வையை பெறுகிறார். 6க்குரிய 8ல் இருக்கிறவங்க 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பார்வை சனி. இங்கே சனி 8ல் இருக்கிறார், வக்ரம் பெறுறார். கெட்டவன் கெட்டிடும் யோகத்தை பெறுகிறார். மேலே 7ல் கிரகம் இருக்கார் ராகு. அதனால் இப்போ யார் தாங்க எனக்கு கெடுதலை செய்வார்? ராகு, கேது. இந்த கேது இது வரைக்கும் உங்களை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன தொல்லை பண்ணுறார்? மனதில் குழப்பம், விரக்தி, ஒரு வெறுமை, ஒரு சும்மா ஏன்டா எழுந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதில் ஒரு அழுத்தம், ஒரு எதுலேயுமே ஒரு ஈடுபாட்டை காட்ட முடியாத ஒரு மனநிலை. இதெல்லாம் கேது பித்து பிடிக்க வைப்பாங்க. கேது ஒரு ஜாதகத்தில் கெட்டு போயிட்டான்னு வச்சிங்களேன், குறிப்பாக கேது சந்திரனோட சேர்ந்துட்டான்னு வச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு ஜாதகம் உங்கள் ராசியில் வந்து சந்திரனுடைய நட்சத்திரமான மகமும் இருக்குது. இப்போ அந்த கேது வந்து மகத்தில் தான் சஞ்சாரம் செஞ்சு கொண்டு இருக்கிறார். மகத்தில் தான் இப்போ இருக்கார். கேது தான் சொந்த நட்சத்திரம் இருக்கார். ஸோ கேது ரொம்ப கெட்ட பையங்க. ராகு ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். ஆனால் அவங்க அள்ளி அள்ளி கொடுப்பான். அதுதானே இப்போ கலியுகத்தில் எதிர்பார்க்குறீங்க. எனக்கு ஒரு காரு போடுமா? இல்லை, எனக்கு இப்போ இந்த பென்ஸு பத்தாது, எனக்கு BMW அப்படின்னு ஒரு பெரிய பெரிய காராக கேட்கக்கூடிய ஆசை சிம்மராசி பொதுவாக பெருசாக ஆசைப்படாது. எனக்கு இது போதும் அப்படிங்கிற ஆசை. ஏன்னா அள்ளி கொடுக்குற ராசி தான் சிம்மராசி. ஏன்னா ராஜா இல்லையா, சிங்க ராசி இல்லையா. இருந்தாலும் இந்த கேது என்கின்ற கெட்ட பையன் உங்கள் மனதை போட்டு ரொம்ப அழுத்திடுவேன். இப்போ இனி அழுத்த மாட்டான். காரணம், இந்த கேதுவோடு இனி கிரகங்கள் அப்படியே சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கேதுவோடு அப்படி கிரகம் அதுக்குள்ளே வந்து டிசம்பர் வந்துச்சுன்னா கேது பயிற்சி ஆயிரும். ரொம்ப பெருமூச்சு விடுங்க. இதே சமயத்தில் வந்து கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்யுங்க. கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்து வருவது கணபதி. அதுவும் நிச்சயமாக நீங்கள் இரவழி சிவ வழிபாடு, சிவபக்தன், சிவனோட வேலவன, சிவனுக்கு மைந்தன் தானே, சிவமைந்தன், பார்வதி புதல்வன் யார்? கணபதி. கணங்களின் அதிபதி கணபதி. கஜபதியை வணங்கி வாருங்கள். கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இருக்காது. இனி பாதிப்பு அவ்வளவும் இருக்காது. சூரியனோட இந்த ஆவணி மாதம் முழுவதும் இருக்காது. புதன் வேற வர. ஆகையால் இந்த செவ்வாய் உங்களுக்கு யோகமாக இருக்காது. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் தொழில் வியாபாரம் தனலாபம் சூப்பராக இருக்கும். ஏன்னா தன லாபம் அந்த புதன் உங்களுக்கு 12 இருந்தால் 12 இருக்கிறது யோகம் புதன். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை பொருளாதார வரவுகள் நன்றாக இருக்கும். வருமானம் சிறப்பாக இருக்கும். செலவுகளும் கட்டுக்குள்ளுக்கும். செலவுகள் சுப செலவுகளாகும். மனக்கு திருப்தியான செலவுகளாக இருக்கும். ஒரு கோயிலுக்கு செலவு பண்ணுறோம்னா வேண்டா விருப்ப செலவு பண்ண மாட்டோம். அது மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகிறோம், ஆன்மீக தொடர்பு, ஆன்மீக செலவுகள், ஒரு கோயில் திருப்பணிகளுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இந்த செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாரமாக இருக்குது. மற்றபடி வீண் செலவுகள் இல்லை. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பெரிய பெரிய பொறுப்புகள் கிடைக்கும். அந்த பொறுப்புகளை திறம்பட முடிக்கக்கூடிய வல்லமை, முயற்சிகள் எடுப்பீர்கள். இனி கொஞ்சம் அந்த மனதில் இருக்க அழுத்தங்கள் இருக்காது. என்னப்பா நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லுவோம். இனி இப்போ சுறுசுறுப்பாக இருக்க அப்படின்ற மாதிரி, நான் வந்துட்டேன் திரும்பி சொல்லு அப்படின்ட்டு ஒரு டைலாக்கோடு நீங்கள் வந்து என்ட்ராவீங்க இனி உங்களுடைய ஆஃபீஸில். இது வரையும் சோர்வாக சும்மா அப்படியே ஒரு டல்லாக போனவங்க இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பாக போவீங்க. அது ஒரு நல்ல ஒரு உற்சாகமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகையால் இந்த வாரம் ஒரு மகிழ்ச்சியும் பெறும். குடும்பத்தை பொறுத்தவரை கொஞ்சம் விட்டு கொடுத்தால் செல்ல வேண்டாம். 7ல் ராகு ரொம்ப ரொம்ப கெட்ட பையன் அவன் அங்கே அமர்ந்திருக்கார். யார் குருவோடைய பார்வையும் இல்லை. ஆகையால் அது கொஞ்சம் விட்டு. பொதுவாக சிம்மராசிக்கும் இல்லற வாழ்க்கையில் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் கசப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அது 7ஆம் இடத்துக்குரிய சனி வேறையா, அதனால் அப்போ புள்ளன்ற அந்த சனிக்கும் இருக்கேன். அது பொதுவாக சிம்மராசியுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது சிம்மராசிக்கு இல்லற வாழ்க்கை கசப்பு கொஞ்சம் ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும் மனதிலே. அது கமெண்ட்டில் வேணால் போடுங்க. இல்லை நல்லா இருக்கு, எனக்கு அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு டேட்டா பொறுத்தும் டைமாக பொறுத்தும் போட்டால் தான் எனக்கு அதை சொல்ல முடியும். சரிங்களா? மற்றபடி பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அதெல்லாம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் குரு பார்வைக்கும் ஆரோக்கியம் நன்றாக. எனவே இந்த வாரத்தை பொறுத்த ஐம் மற்றும் ரீம். ஓம் ஐம் ரீம் நமகா. ஓம் ஐம் ரீம் நமகா. இல்லை ஓம் ஐம் ரீம் சொல்லிட்டு உங்களோட இஷ்ட தெய்வம் ஏதாவது அம்மன் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓம் ஐம் ரீம் சாமுண்டாயே விச்சி அப்படின்ட்டு ஏதோ ஒரு மந்திரம் உங்களுக்கு. இல்லை ஓம் ஐம் ரீம் நமகா என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். வீட்டை விட்டு வெளியே செல்வதுனா சிறிதளவு வெள்ளத்தை சாப்பிட்டு விட்டு செல்வது. சிறிதளவு வெள்ளத்தை சாப்பிட்டு விட்டு வீட்டை விட்டு செல்வது அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இனிப்பான நாளாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. கன்னி ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவுகள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? நிச்சயம் இருக்கிறது.
லக்ஷ்மி குபேரன் அருளே உங்களுக்கு இருக்கிறது. காரணம், உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் 22ஆம் தேதி வரை. குருவோடைய சேர்க்கை, அற்புதமான யோக அமைப்பு. ராசியிலே சுக்கிரன், 7லே சனி. சுக்கிரன் சனி ஒருவரை பார்த்துக் கொள்கிறார். இதிலே சனி 7லே வக்ரம் பெற்றிருப்பது கண்டக சனியாக இருந்தாலும் கெட்டவன் கெட்டிடும் யோகம். மேலும் சனி 7ல் இருந்தாலும் 6ஆம் இடத்தில் ராகு இருக்கிற வரை சனியால் பாதிப்பில்லை. அது கோச்சார வேதை. வேதகனாக ராகு இருக்கிறார். 6லே ராகு பலமாக இருக்கிறார். குருவோடைய பார்வையும் சனி மீது இருக்கிறது, அது ஒரு புறம். சுக்கிரனுடைய பார்வையும் இருக்குது, அது மற்றொரு புறம். பொதுவாக எந்த ஒரு கிரகமும் குருவோடைய வீட்டிலிருந்து சுக்கிரனுடைய பார்வை, இல்லை சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து குருவோடைய பார்வை, அது ஒரு அற்புதமான யோக அமைப்பு. தேவகுரு அசுரகுருவுடைய தொடர்பு. இங்கே சனி சுக்கிரனுடைய குருவோடைய வீட்டில் இருக்கார் மீனத்தில், சுக்கிரனுடைய பார்வை, மேலும் குருவோடைய பார்வை இருக்கு. ஆக சனி 2 சுபர்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது. இந்த வாரம் உங்களுக்கு லாபாதிபதியான சந்திரனும் சாதகமாக வார ஆரம்ப நாட்கள் ஞாயிறு அன்றும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே இருக்கிறார். அது ஒரு நல்ல விஷயம். ஆரம்பமே சூப்பராக இருக்குது. எனவே இந்த வாரம் மகிழ்ச்சி, சந்தோஷம், எண்ணங்களிலே தெளிவு, முயற்சியிலே பயம் இல்லை, மன உறுதி, வைராக்கியமாக முடிவுகள் எடுப்பீர்கள். அவற்றை செயல்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கும். முடிவு எடுப்பது ரொம்ப சுலபம், செயல்படுத்துவது தான் கடினம் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இன்னைக்கு இதை முடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு காலையில் எழுந்துக்கும் போது ஒரு சத்தியபுரமான எடுத்துப்பீங்க, அப்படி சங்கல்பம் எடுத்துப்பீங்க. ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்துமா, சரி பார்த்துக்கலாம், சாயங்காலமாக முடிக்கலாம், காலையிலேயே டிசைட் பண்ணுறேன், சாயங்காலம் நான் பார்த்துக்கலான்ட்டு. சரி சாயங்காலம் பண்ணலான்னா நைட்டு பார்க்கலாமா, நைட்டு முடிஞ்சிச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன் இந்த டிசிஷனுடைய முடிவுகள் எடுத்தோம்னா வக்ரசனியுடைய பார்வை சனி ராசியின் மீது இருப்பதால். ஸோ முடிவுகள் எடுத்து விட்டால் அவற்றை செயல்படுத்துவது மிக வேகமாக காட்ட வேண்டாம். வேகத்தோடு ஒரு திட்டமிட்டு அந்த செயல்படுத்தினால் இந்த வாரம் உங்களுக்கு யோகமும் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கிறது. எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கிறார். 3ஆம் இடத்துக்குரியவர் 10ல் இருக்கிறார். அதே சமயம் அட்டமாதிபதியாகவும் ஒரு 10ல் இருக்கிறார். எனவே இந்த வாரம் முயற்சி எடுப்பீர்கள். அந்த முயற்சியிலே ஒரு செயல் பண்ணலாம் என்று எடுப்பீர்கள். ஆனால் 3ஆம் இடத்துக்குரிய அந்த வீட்டுக்கு 8ஆம் இடம் சஷ்டாங்கமாக, 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமே 10ஆம் இடம். ஆகிய அந்த இடத்துக்கு நான் முயற்சியிலே சில தடைகள் வரும். கொஞ்சம் அப்புறம் பார்த்துக்கலாம் பார்த்தான்ட்டு சில சூழ்நிலைகள் ஒரு எல்லாருக்கும் அந்த டக்குன்னு எதனா ஒரு இஷ்யூ எதனா ஒரு விஷயம் கொஞ்சம் அது டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வரும். எனவே ஒரு திட்டம் எடுத்தால் அந்த திட்டத்தில் ஒரு முடிவு பண்ணி ஒரு ஷெட்யூல் போட்டிங்கன்னா அந்த ஷெட்யூலில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி முடிச்சே தீருவேன் அப்படிங்கிறதுல ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் இருக்கிறது. லாபத்தில் குரு இருக்கிறார். நிச்சயம் நல்ல லாபம் இருக்கிறது. முயற்சியில் தான் கொஞ்சம் வேகம் மற்றும் விவேகம் வேண்டும். லாபம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் 17ஆம் தேதியே உங்களுக்கு லாபத்திலிருந்து 12க்கு ஆட்சி பெறுகிறார். இருந்தாலும் விரையாதிபதி ஆட்சி பெறுகிறார். அதிக வேலை இருக்கும். உத்தியோகத்தில் அதிக வேலை பளு இருக்கும். கொஞ்சம் பிழிவாங்க. இப்போ திடீர்னு நிறைய ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க கொஞ்சம் சொல்லவே வேண்டாம். திடீர்னு எதனா ஒரு ப்ராஜெக்ட் வந்தால் அப்படியே கொஞ்சம் டிலே ஆகும், டைம்லாம் அதிகமாகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டாஸ்க் அதிகமாக இருக்கும். அதனால் மென்டலில் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரியான ஒரு சோறு வரும். அதனடா இவ்வளோ கடுப்பத்துறாரு மேலே இருக்கிறவங்க அப்படின்ட்டு. ஏன்னா கொஞ்சம் வேலை பொருள் அதிகமாக இருக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ சூரியன் 12ல் வருது. உங்களுக்கு தூக்க பிரச்சனை வேறு இருக்க, தூக்கமாக வராது. வேலைன்னா அந்த கண்ணை மூடினாலே அந்த வேலையே தான் நினைவு ஓடும். மூளை ஒரு கெட்ட பையன். அந்த மூளையில் இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் ஆகும்போது இதை கொஞ்சம் தூக்கத்தை கெடுப்பீங்க. அது கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு இல்லைனா நீங்கள் ஒரு மாதிரியான ரிலாக்ஸ் எப்படி ஸ்லீப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இல்லாததெல்லாம் இப்போ நல்ல யூடியூப்பில் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி முத்திரைகள் நித்திரை முத்திரைலாம் இருக்குது. அது மாதிரியான முத்திரைகளை வைத்துக்கொண்டு ஒரு மாதிரியான கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு தூக்க போகிறது நல்லது. இல்லைன்னா தூக்க பிரச்சனை வரும். மற்றபடி குடும்பத்தில் இப்போ பிரச்சனைகள் இல்லை. கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளா மகிழ்ச்சி, சந்தோஷம், அதெல்லாம் ஒன்றும் 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். எனவே இதெல்லாம் உங்களுக்கு நன்மையான ஒரு விஷயமாக இருக்குது. ஆரோக்கியம் பிரச்சனை இல்லைங்க. ராகு இருக்காருங்க. ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் எதுவும் இல்லை. அதே இருந்தாலும் அவற்றிலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. ஐம் ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் ஐம் ரீம் நமகா. ஓம் ஐம் ரீம் நமகா. உங்களோட இஷ்ட தெய்வம் கூட சேர்த்துக்கலாம். ஓம் ஐம் ரீம் சாமுண்டாயே விச்சே, இல்லை அம்மன் பேர் எதனா ஒன்று பேர் கூட சேர்த்துக்கலாம். ஐம் ரீம் காளியே நமக என்ற மந்திரம், பீஜ மந்திரம் ஐம் ரீம், அந்த மந்திரத்தை கூறுங்கள். நன்மைக்குரிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். நலம் பெருக, வளம் பெருக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? ராசியாதிபதியான சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார், நீட்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக 12லே சுக்கிரன் இருப்பது மறைவு அல்ல, 6-12 அவர் மறைவு ஸ்தானம்ல 3-8 தான் இருந்தாலும் விரயஸ்தானம். ஸோ 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம் என்றால் விரயஸ்தானம் என்பது அந்த ஆதிபத்தியம் தானே. ஸோ செலவுகள், சுப செலவுகளோ அசுப செலவுகளோ, வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் இருக்கும். சனி 6ல் இருக்கார், ஆனால் வக்ரமாக இருக்கார். 6ஆம் இடத்தில் யோகம் தரக்கூடியவராக இருக்கும்போது வக்ரமாகும்போது தன் நிலை மாறுவார். 10ல் குரு இருக்கார். பொதுவாக 10ல் குரு இருக்கும்போது ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை, 9ல் செவ்வாய் இருக்கார், ஆகையால் பாதிப்பில். இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு செயல்கள் செய்யும்போது சில தடைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, சனீஸ்வரருக்கு சனீஸ்வர ஆலயம் செல்லுங்கள், அது ஒன்று செய்யுங்க போதும். குருவால் பாதிப்பு இல்லைன்ட்ட சரி, யோகம் யாருமே தரமாட்டாருங்களா நல்ல பிரம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் சூரியன் இந்த வாரம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கேது ஏற்கனவே இருக்க நல்லாவே. அப்படி பார்க்கும்போது சூரிய பயிற்சி 17ஆம் தேதி லாபத்துக்கு வருகிறார் சூரியன். அது நன்மை, யோகம், பலம், லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. புதன் இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் 10ல் இருக்கார், நன்மையை தரக்கூடிய அமைப்பு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்குள்ள யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. சரி, என்ன இப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் தாங்க உங்களுக்கு முழுமையான யோகத்தை தரக்கூடியவராக இருக்கார், மையப்புள்ளியா. ஏன்னா சூரியன் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு 17ஆம் தேதி வந்தாலும் அவர் பாதகாதிபதி. சூரியன் வந்து சுக்கிரனுக்கு நண்பன் அல்ல. ஸோ அவர் பெருசாக ஒன்றும் யோகத்தை செய்ய மாட்டார். கேதுவோட பிடியில் வேறு இருக்கார், கிரகண நிலை. வர 28ஆம் தேதி ஒரு சந்திரகிரகணம் வேறு வரும். அதில் சூரியன் பெருசாக யோகத்தை செய்ய மாட்டார். ஆனால் புதன் 10ல் இருக்கார், சூப்பர். அப்போ என்ன பண்ணலாம்? டெய்லி சுப்ரபாதம் கேளுங்க காலையில், இல்லை விஷ்ணு சகசநாமம், இல்லை விஷ்ணுவோடைய காயத்ரி மந்திரம். இது காலையிலே ஒரு 15 நிமிடம் நீங்கள் கேட்குறது சொல்கிறது காலையில் போட்டு விட்டுருங்க. இது உங்களுடைய எனர்ஜி, யூனிவர்சலுடைய எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. இதை தினந்தோறும் செய்யணும். ஏன்னா எந்த கிரகம் நமக்கு பலமாக இருக்குது, இப்போ உங்கள் ஜாதகமே எடுத்துக்கங்களேன். உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்தது சித்திரையாக இருக்கும், சுவாதியாக இருக்கட்டும், விசாகமாக இருக்கட்டும், உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குது அந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணணும். அந்த கிரகத்துடைய காரகத்துவங்கள், அந்த கிரகத்துடைய அந்த கிரகத்துக்கு எது பிடிக்குமோ அதை செய்வது. அதெல்லாம் இப்போ சுக்கிரன் தான் மொச்சை சாப்பிட்றது, அது மாதிரி எது பிடிக்கும்னா அதை நீங்கள் செய்தாலே உங்களுக்கு அந்த யோகம் பரிபூர்ணமாக. அதான் மந்திரம், எந்திரம், தந்திரம். மந்திரத்தை சொல்வது, எந்திரம் வைத்துப்பது தந்திர முறைகள். இதுதான் தந்திர முறைகள், முத்திரைகள் வைத்துக் கொள்கின்ற. இதை தெரிந்தாலே நம்மை நாமே செதுக்கி கொள்ள முடியும். கவனமான எண்ணங்கள் வைத்து கொண்டால் அந்த எண்ணங்களே ஒரு ஒளியாக வைத்து அந்த ஒளியை நமக்குள்ளே நாமளே செதுக்கிக்கொள்ள முடியும். கவனம் தேவை, ஒரு எண்ணத்தில் ஒரு கவனம் வேண்டும். அந்த எண்ணங்களில் கவனம் இருந்தால் அந்த எண்ணமே ஒரு ஒளி நம்மளை செதுக்கிறதுக்கு. இங்கே என்னன்னா, உங்களுக்கு புதன் தான் இந்த வாரம் யோகத்தை தரனா, புதனுக்குரிய விஷ்ணு வழிபாடு செய்வது, தினந்தோறும் விஷ்ணுவுடைய காயத்ரி மந்திரத்தை கேட்பது, சுப்ரபாதம் கேட்பது, டபுள் ப்ரமோஷன் மாதிரி டபுள் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த வாரம் தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துல புதன் இருப்பது யோகத்தை தருகிறது. தனலாம் பாக்கியாதிபதி இல்லையா புதன், அவர் 10ல் இருக்கிறது. இப்போ ஆரம்ப நாட்களே புதன் சுதந்திரம் பரிவர்த்தனை வரும் ஞாயிறு அப்படின்ட்டு. அப்போது இந்த வாரம் உங்களுக்கு புதனால் யோகம் இருந்தால் பண வரவு நன்றாக இருக்கும், பாக்கியாதிபதி பலமாக இருக்கும், வரவுகள் சிறப்பாக, செலவுகளும் இருக்குது, சுப செலவுகள் இருக்குது. சனி 6ல் இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை, குருவுடைய பார்வை, 2 சுபகிரகங்களுடைய தொடர்பு. பொதுவாக எந்த ஒரு கிரகமும் சனி அசுபகிரகம், சனியோ செவ்வாய் இருந்தால் குருவோடைய வீட்டிலேருந்து சுக்கிரனுடைய தொடர்பு, இல்லை சுக்கிரனுடைய வீட்டிலேருந்து குருவோடைய தொடர்பு தான் யோகம். இப்போ சனி எடுத்துக்கிட்டால் குருவோடைய வீட்டில் மீனத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய பார்வை, குருவோடைய பார்வை. இதனால் சனி உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கா. புதன் தான் டாப்பு. அதுக்கடுத்தது உத்தியோகம் நன்றாக இருக்குங்க. உத்தியோகத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரி நட்புறவு நன்றாக இருக்கும். வேலை பளு பெருசாக இருக்காது.
நல்ல தூக்கம் வரும். அதனால் வந்து நல்ல ஒரு உற்சாகமாக சுறுசுறுப்பாக உங்கள் வேலையில் ஈடுபாட்டை காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் குருவோடைய பார்வை இருக்கிறனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி உள்ள அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. கணவன் மனைவி உள்ளலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இஷ்யூலாம் ஒன்றும் இல்லை. அன்பு பாசம் எல்லாம் இருக்குது. குழந்தைகளுடைய கல்வி அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்கலன்னா ராகு ஐந்திருக்கனா அதுவும் அவங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அவங்களுக்கு குழந்தைகளுக்கு உங்களுக்கும் உள்ள அன்பை காட்டுவீர்கள், அன்பை பெறுவீர்கள். ஆரோக்கியம் நன்றாக. எனவே இந்த வாரம் ஐம் ரீம் என்கின்ற மந்திரத்தை ஓம் ஐம் ரீம் நமகா, ஓம் ஐம் ரீம் நமகா என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். வீட்டை விட்டு வெளியே செல்வதுனா சிறிதளவு வெள்ளத்தை ஊன்று விட்டு செல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் ஒரு இனிப்பான நாளாக உங்களுக்கு அமையும், சந்தோஷமான நாளாக அமையும். நலம் பெருக வாழும். விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் 8இல் அமர்ந்திருக்கிறார். அட்டமத்தில் பொதுவாக 8இல் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ரிஷபத்தில் இருந்தால் பாதிப்பு இல்லை, எந்த கிரகமும் இல்லை. எனவே அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் அதாவது சில விஷயங்களில் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும் என்பது எடுத்துரைக்கின்றது. 8ஆம் இடம் கௌரவம், பணபலம், அதிர்ஷ்டம், திடீர் அவமானம், திடீர் பிரச்சனைகள், திடீர் குழப்பங்கள் எல்லாமே திடீர்னு வருங்க. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் ஜாக்பாட், திடீர் அவமானம், திடீர் பிரச்சனை. இதில் அதிர்ஷ்டம் இருக்கா? 9ல் குரு இருக்குனால அதிர்ஷ்டமும் இருக்குது. ரிஸ்க் எடுப்பீங்க, சில விஷயங்களில் ரிஸ்க் எடுப்பீங்க. இந்த வாரம் பாக்கியாதிபதியான சந்திரன் சாதகமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல. ஆனால் அப்புறம் விரயஸ்தானத்துக்கு வருவார். இதனால் இந்த வாரம் பொறுத்து திடீர்னு ஒரு ரிஸ்க் எடுப்பீங்க. அந்த ரிஸ்கில் வெற்றி இருக்கு. இருந்தாலும் 8இல் செவ்வாய் 8இல் இருக்கார். நிதானம் காட்ட வேண்டும். பண விஷயத்தில் திடீர் பெரிய தொழில் வியாபாரத்தில் பெரிய முதலீடு செய்யணும். ஜாதகமும் பார்த்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக தாராபலம் அடிப்படையில் செயல்பட வேண்டும். ஷேர் மார்க்கெட்டு பெரிய ஒரு என்ன பெரிய முதலீடு செய்யும்போது எடுத்தங்கவுத்தன் பண்ணாமல் தாராபலம் கொண்ட சம்பத்து தாரை, சேமதாரை, இல்லை என்னது சாதகத்தாரை, மைத்திரியத்தாரை, அதிமத்தாரை, எந்த தாரை நல்ல தாரை அப்படிங்கிறது அந்த தாரை வருதான்றதை பார்த்துட்டு ராகு காலையில் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரு ஓரையில் செய்வது நல்லது. எந்த ஒரு விஷயம் சுக்கிர ஓரை வேண்டாம். இருந்தாலும் இந்த வாரத்தை சுக்கிரன் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறார். குரு 9இல் இருக்கிறார். குரு ராசியை பார்க்குறார். ராசியை குரு பார்க்கறனால எடுத்தங்கவுத்துன்னு அவசரப்பட மாட்டீங்க என்பது ஒரு அளவுக்கு எனக்கும் ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. குரு பார்க்குறாருப்பா 8இல் செவ்வாய் இருந்தாலும் அப்படின்ட்டு. சூரிய பேச்சு ரொம்ப சாதகம். 10இல் சூரியன் திக்பலம் பெறுகிறார். ஆட்சி பெற்ற சூரியன் திக்பலம் பெறுகிறார். எனவே அது ஒரு அற்புதமான ஒரு யோக அமைப்பு. குரு இந்த வாரத்தில் இறுதியில் தான் உங்களுக்கு 10க்கு வரார். அது வரைக்கும் குரு புதனோடு சேர்றார். உங்களுக்கு குரு பகை, குருவோடு சேர்க்கிறது ஓரளவுக்கு நன்மை. குருவால் கெடாது. அதாவது புதன் உங்களுக்கு பெரிய கெடுதலை செய்யக்கூடியவராக இருக்க மாட்டார். இருந்தாலும் தொழில் வியாபாரம் பெரிய முதலீடு செய்யணும்னு நான் சொன்ன மாதிரி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எது தாராபலம் பார்த்து செய்கிறது. பெரிய முதலீடு செய்யும்போது செய்யுங்க, ரிஸ்க் தாராளமாக இப்போ எடுக்கலாம். குரு 9இல் இருக்கிறதுனால ரிஸ்க் எடுக்கிற துறையில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் தாராபலம் அடிப்படை செயல்படுங்கள். மற்றபடி வருமானம் 10இல் குரு சூரியன் வர்றதுனாலும் லாபாதிபதியான அதை லாபத்துக்குரியவர் புதன் கன்னி, அந்த வீட்டுக்கு அதிபதி லாபம் 9இல் இருக்கிற 11க்கு 11 பாவத் பாவமான லாபம் இருக்குது. 11க்கு 11 தான் 9ஆம் இடம். 11ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் அதான் பாவம். 5க்கு 5, 10க்கு 10, 9க்கு 9, 11க்கு 11 9ஆம் இடம் பாவத் லாபம்லாம் இருக்குது. உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, கோபம் வரும். அது 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால அது வேண்டாம். மற்றபடி மேலதிகாரி நல்ல நட்புறவு இருக்கும். புதிய முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கும். பெரிய உயர்வுகள் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும்.
பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய, அரசாங்க தேர்வுகள் எழுதி முடிவுகள் காத்திருக்கிறவர்களுக்கு நல்ல பதில் கிடைக்கும், நல்ல செய்தி கிடைக்கும். நிச்சயமாக அதில் வந்து ஒரு பெரிய லெவலில் கிரேடு பாஸ் பண்ணுவீங்க. இவையெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறது அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் சாதகமான ஒரு அமைப்பு. ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தில் கணவன் மனை உறவுலாம் சந்தோஷம். 7க்குரியவன் பருவம் இருக்கிறனால கணவன் மனை உறவில் அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. குழந்தைகளால் மகிழ்ச்சி தான். குழந்தைகளால் குரு 5ஆம் இடத்தை பாருங்கள், குழந்தைகளால் மகிழ்ச்சி. இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவே இருக்குது. என்ன ஒன்று 8 செவ்வாய், இந்த 8 செவ்வாய் 7 எந்த கிரகமும் இல்லை. இந்த திடீர் முயற்சி திடீர்னு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற ஃபேக்டில், அதாவது அரசாங்கத்துக்கு பிடிக்காத, அரசாங்கத்துக்கு புறம்பான, அதாவது ஒரு தவறான ஒரு விஷயத்தில் ஈடுபடுகிறோம். ரொம்ப கவனம் வேண்டும். 8ஆம் இடம் சிறை தண்டனையும் கொடுக்கக்கூடிய இடம். ராசியாதிபதி 8ல் போய் இருக்கார். 9ல் என்னதான் குரு இருந்தாலும் ராசியாதிபதி நிலை தடுமாற வைப்பார். ராசிக்கு அதிபதி 8, அதுவும் கவனத்தில் விஷயம். திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது. திடீர் லாட்ரி யோகம்னு வாங்க 8ஆம் இடம். திடீர் அதிர்ஷ்டம், திடீர்னு ஒரு பெரிய ஆளோட தொடர்பு, பெரிய லெவலில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு. அதே சமயம் திடீர்னு ரிஸ்க்கும் இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா, அப்போ எதில் இந்த மாதிரி தப்பான துறையில் செய்கிறது? 1 போட்டால் 5 கிடைக்கும், 1 போட்டால் 4 கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதில் வந்து பெரிய பிரச்சனை இருக்குன்றதையும் கவனத்தில் வச்சுங்க. ஐம் ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். இல்லை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார், கவனத்தில் வைத்து. ஓம் ஐம் ரீம் நமக, ஓம் ஐம் ரீம் நமக என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். வீட்டை விட்டு வெளியே சிறிதளவு வெள்ளத்தை உண்டு விட்டு செல்வதன் மூலம் அன்றைய நாள் முழுவதும் ஒரு இனிப்பான நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக, வளம் பெருக. தனுசு ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய், அந்த இடம் அவருக்கு உகந்த இடம் அல்ல. 7ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற போது ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. ரிஷபத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. ஆக செவ்வாயுடைய அசுப பலன்கள் இருக்கிறது. கோபம் வரும், வார்த்தையிலே நிதானம் இழப்பீர்கள், எல்லோரும் வார்த்தையை கொட்டி விடுவீர்கள், அதன் பிறகு வருத்தப்படுவீர்கள். என்னதான் யோகாதிபதியான செவ்வாயோடைய இயற்கை சுபாவம்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதை வந்து என்னதான் போலீஸ்காரர் என்னதான் உங்களுடைய அப்பாவாக இருக்கட்டும், உங்களுடைய கணவராக இருக்கட்டும், இல்லை மேடமே போலீஸ் மேடமாக இருந்தாலும், அவங்க என்னதான் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் அல்ல அம்மாவாக இருக்கட்டும், அவங்களுடைய இயற்கையான ஒரு அந்த அதட்டல், அந்த அதிகாரம், அந்த ஒரு அமைப்பு அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெளியே பழகினதே உள்ளேயும் வந்துடும். அங்கே பேசுகிற மாதிரி உன்ட்டையும் பேசிட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. இது இயற்கையான ஒரு விஷயம். மூளை அப்படி தானே இருக்குது. எது நடக்குதோ அது அப்படியே நடந்துடும். இல்லை எப்படியோ பழகிட்டே இருக்குன்னா அதே தான் வரும். அதை தன்னை மீறி வருகின்ற ஒரு விஷயம் இல்லையா? ஆக கோபம் வந்துவிடும். ஆனால் மற்றவர்களிடம் கொஞ்சம் பகைமை ஏற்படும், வருத்தம் ஏற்படும், உங்களுக்கும் வருத்தம் ஏற்படும். சூரியன் உங்களுக்கு 8ல் இருக்க 9க்கு வரார், கேதுவோடு சேர்க்கை. அதுவும் ஒரு கிரகண நிதை, கிரகண மாதம் ஆவணி பிறக்கும். ஆவணி அன்னைக்கு பிறகு அந்த வாரத்தில் ஆவணி பிறக்கும். கேதுவோடைய சேர்க்கை, ராகுவோடைய தொடர்பு. அப்படி பார்ப்போம். இந்த மாதம் வந்து இன்னொரு 28ஆம் தேதி இன்னொரு கிரகணம் வருது, சந்திர கிரகணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் 8ல் இருக்கார். மறைந்த புதன் நிறைந்த தினம். அது வந்து ஓரளவுக்கு பண விஷயத்தில் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. உறவுகளிடம்தான் பிரச்சனைகள் இருக்குது. பண விஷயத்தில் பிரச்சனை இல்லை. 10ல் வர சுக்கிரன் இருக்குது, நீச்சம், பகை கொண்டு நீச்சம். அது வந்து ஓரளவுக்கு நல்லது, பிரச்சனைகள் இல்லை. ஆனால் உறவுகளிடம் நீங்கள் தான் பிரச்சனை. தொழில் வியாபாரம், பணம் கொடுக்கல் வாங்கலே கவனம் வேண்டும். பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப வந்து எச்சரிக்கையாக விட்டு கொடுத்து கொஞ்சம் செல்வது நல்லது. எல்லாத்துக்கும் விட்டு கொடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். அவன் பண்ண தப்புக்கு நாம் விட்டு கொடுத்துனோம்னா ஏசுவா ஒரு கண்ணத்தை காட்டினா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. ரிஸ்க் எடுக்காதீங்க, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால். இருந்தால் மொத்தத்தில் பார்க்கும்போது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பாக்கியாதிபதியான சூரியன் பாக்கியஸ்தானத்தில் கேதுவோடு பிடியில் இருக்கிறார். 10ஆம் இடத்துக்குரிய அதாவது புதன் பகவான் 8ல் குருவோடு சேர்க்கை. ஆனால் ராசியாதிபதி 8ல் இருக்கா, ராசியாதிபதியில் பிரச்சனை இருக்கா அப்படின்னா 8ல் இருக்கிறபோது 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்தால் பாதிப்பு. 3ல் ராகு இருக்காரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு தாங்க ஃபேவராக இருக்கா. ராகு ஃபேவராக இருக்கும்போது என்ன செய்யலாம்? துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு.
தினந்தோறும் காளி இல்லை துர்க்கையுடைய காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள். இல்லை ராகுவுடைய காயத்ரி மந்திரம் ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக ராகுவே நமக, ஓம் பிராம் பீஜ் மந்திரம் யூடியூப்லேயே இருக்குது, ராகு பீஜ் மந்திரா அப்படின்னு கொடுத்தா வந்துடும். ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக ராகுவே நமக. அந்த மந்திரத்தை 108 வாட்டி, அது ஒரு 15 நிமிஷம் தான் வரும். அதை காலையிலே போட்டு விட்ருங்க, ஒலிக்க விட்டு அதை கேளுங்க. எப்படி வேணால் கேட்கலாம். ஆம்பளையான ஜென்ஸாக இருந்தால் ஒரு ஷேவ் பண்ணிகிட்டே கூட நீங்கள் கேளுங்க. எனக்கு தேவை நீங்கள் 108 வாட்டி சொன்னீங்கன்னா சந்தோஷம், இல்லை கேட்டிங்கன்னா சந்தோஷம். ஓம் பிராம் ப்ரீம் ப்ரௌம் சக ராகுவே. சொல்ல போனால் கூட சொல்லிகிட்டே இருந்தால் கூட 15 நிமிஷம் கூட ஆகாது. நமக்காக நம்ம செய்ய வேண்டிய சில மந்திரங்கள், தந்திரங்கள், எந்திரத்தை வைத்துக்கொள்ள ராகு, அது மாதிரி இந்த வாரம் ராகு உங்களுக்கு நல்லா இருக்காது, அவரை ஆக்டிவேட் பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஸோ தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் பொருட்கள் வாங்கலே கவனம். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்த வேண்டும். மற்ற விஷயத்தை தலையிடுவது தவிர்ப்பது நல்லது. சக ஊழியர்களிடம் பகைமை ஏற்படும். 7 செவ்வாய் இருப்பதனால் சில விஷயங்கள் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் கவனம் செய்ய, போனோமா நம்ம வேலையை பார்த்தோம் வந்தோமான்ட்டு அடுத்தவங்களாக ஃபைட் பண்ணுறேன் நான் ஹீரோ அப்படின்லாம் இப்போ வேண்டாம். போராட்ட குணம் கொண்ட ஒரு தனுசு ராசி, உங்கள் ராசியோட உருவமே வில் அம்பு, போர்க்களம் கண்டவர்கள். ராமர் தான் உங்களுடைய ராசிக்கு ராசி. தனுசு ராசியும் சரி, மீன ராசி ராமரோடைய ராசி, குருவோடைய ராசி. தனுசு ராசி மீன ராசின்னா பட்டாபிஷேகத்துக்கு முன்னால் இருந்த ராமர். தனுசு ராசினா வனவாசம் போன ராமர். அதுதான் கோதண்ட ராமன், கோதண்ட பாணின்னு ராமருக்கு பேர் இருக்கு. கோதண்டம் என்றால் வில் அம்பு. எனவே இந்த வாரத்துக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு நண்பர்களுக்காக போராடுறேன் அப்படின்ட்டு கொடி தூக்காதீங்க. கொடி தூக்குனா உங்கள் கொடி இறக்கிடுவாங்க, அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. மற்றபடி ஆரோக்கியம் 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுக்கு நீச்சமாக இருக்குன்னா ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உடல்நலத்தில் அக்கறை, உணவு பழக்கம் சரியாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும். மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்வது நல்லது. சரிங்களா? கணவன் மனைவி உள்ள நிச்சயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியில் நிச்சயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக நிச்சயம் விட்டுக்கணும். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஆரோக்கியத்தான் கொஞ்சம் அக்கறை. மற்றபடி ஓம் ஐம் ரீம் நமகா, ஐம் ரீம் பீஜ் மந்திரா, ஐம் ரீம், ஓம் ஐம் ரீம் நமகா அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது சிறிதளவு வெள்ளத்தை உண்டு விட்டு செல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இனிப்பான நாளாக அமையும். நலம் பெருக வளம் பெருக. மகர ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கி குபேரன் அருள் இருக்கிறதா? நிச்சயம் லக்கி குபேரன், லட்சுமி குபேரன் என்று இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஒரு உற்சாகமும் சுறுசுறுப்பும் கொண்ட, மேன்மையும் மற்றும் மிகுதியான நன்மையும் கொண்ட ஒரு குதூகலமான வாரம். மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. என்னப்பா இப்படிலாம் சொல்கிறீங்க, ரொம்ப 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 தூக்கி சொல்கிறீங்க. நிச்சயம் இருக்குங்க. இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நன்மையை கொண்ட வாரம். ஆகையால் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். வெற்றி இருக்கிறது, நன்மை இருக்கிறது, மகிழ்ச்சி இருக்கிறது. காரணம், சுக்கிரன் சனி ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது. சனி 3ல் இருக்கார், வக்ரமாக இருக்காரே, நல்லா பிரம்பா அப்படிங்கிற கேட்கலாம். ஆமாங்க, வக்ரந்தாங்க. ஆனால் சனிக்கு வீடு கொடுத்த குரு சனியை பார்க்கிறார் உச்சமாக. பொதுவாக அசுபகிரகங்கள், குரு 2 சுபகிரகங்களுடைய தொடர்பு கொண்டால் யோகத்தை செய்யும். குறிப்பாக குரு சுக்கிரன். ஏன்னா புதன் சுபகிரகம்னா, புதன் அசுபரோடு சேர்ந்தால் அவர் அசுபர் ஆயிடுவார், சுபரோடு சேர்ந்தாலாம் சுபர். அப்போ புதன் சுபர்னே சொல்ல முடியாது. புதன் ஒரு பச்சோந்தி கிரகம், சேரவனோடு சேர்ந்தா மாதிரி மாறிடுவான். சுபரோடு சேர்ந்தால் நான் உனக்கு சுபர்ப்பா, நான் உனக்கு நல்லப்பா நண்பன்ப்பான்னு. ஏன்னா அவர் ஒரு வியாபாரி, புதன் ஒரு வியாபாரி. அவருக்கு தேவை லாபம், அவருக்கு தேவை வெற்றி. இந்த கவர்மெண்ட் வந்தானா அந்த கவர்மெண்ட் வந்தானா, எல்லா கவர்மெண்ட்டும் ஏன் கவர்மெண்ட்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் அவர் போவார். அந்த பாயிண்ட்லேயே அவர் போகிறார் புதன். ஸோ புதனை சுபர்னே எடுத்துக்காதீங்க. அப்போ சுபர் அசுபரோடு சேர்ந்தால் அவர் அசுபர் ஆயிடுறார். அதுக்கடுத்தது சந்திரன், அவர் வளர்புரியே தான் சந்திரன் சுபர், தேய்புரினா அவர் அசுபர். இப்போ வளர்புரியிலே கொஞ்சம் வளர்புரியாக இருந்தாலும் அது பெருசாக சொல்கிறார். ஸோ சுந்திரன் ஒரு கிரகமே இல்லை, அவர் ஒரு சேட்டலைட் மாதிரி, ஒரு ஃபில்டர். சந்திரன் நட்சத்திரங்களுக்கும் பூமிக்கும் உள்ள ஃபில்டர் கிரகம் தான். சந்திரன் மனோக்காரகன், அவ்வளோதான். தாய், பித்ருக்காரகன்.
பித்ரு வந்து சூரியன் பிதுர்காரகன், அதாவது மாதுர்காரகன். பித்ருக்காரகன்ற மாதுர்காரகன். சந்திரன் வந்து ஒரு மாதுர்காரகன், சூரியன் தான் பிதுர்காரகன். ஆகையால் சந்திரன் அம்மாவை குறிக்கக்கூடியவர், நம்ம மனதை குறிக்கக்கூடிய. ஆனால் இங்கே சுக்கிரன் சுபர், குரு சுபர். குரு முழு சுபர், சுக்கிரன் அசுபர், அது அரை சுபர், முக்கால் சுபர். குரு வந்து முழு சுபர், தேவகுரு. சுக்கிரன் முக்கால் சுபர், அசுபகுரு. ஆக இங்கே குருவுடைய தொடர்பும் சுக்கிரனோட தொடர்பும் ஒரு கிரகம் பெற்றால், அதாவது அசுப குறிப்பாக சனி செவ்வாய் ராகு, குறிப்பாக ராகு சனி, இவங்க 2 பேரும் சுக்கிரனோடையும் குருவோடையும் தொடர்புகள் அந்த தசை நடந்ததுன்னா தூக்கி கொடுக்கும். இங்கே சனி பார்த்தீங்கன்னா குருவோடைய வீட்டில் இருக்கார், சுக்கிரனுடைய பார்வையை பெறுகிறார். அப்போ 2 சுபரோடைய தொடர்பை பெறுகிறார். இதில் சுக்கிரன் குருவும் அது குருவோடைய பார்வையும் சனி பெறுறார். சனி குருவோடைய வீடு கொடுத்தவனுடைய பார்வை, குருவோடைய பார்வையும் பெறுகிறார், சுக்கிரனுடைய பார்வையும் பெறுகிறார். இப்போ இந்த டைமில் பிறக்கின்ற குழந்தைகள் மிகுந்த யோகங்களை பெற்ற குழந்தைகள். அதுலேயும் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில் வந்து சனி தசை வயசில் வரும். துலா ராசியும் வருது இந்த வாரம். அதுக்கப்புறம் விருச்சிக ராசியும் வரும். அப்போ வந்து வயசில் சனி தசை வரும்போது இன்னும் இருக்கும். அதான் குறிப்பாக விருச்சிக ராசியில் இந்த வாரம் பிறக்கிற குழந்தை மிகுந்த யோகத்தை பெறுகின்ற குழந்தை, குரு வழிய பார்வை அப்படின்ட்டு. ஆகையால் இதெல்லாம் ஒரு சூட்சமங்கள். எனவே தொழில் வியாபாரம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். 9ஆம் இடத்துக்குரிய இடத்தில் உங்களுக்கு சுக்கிரன் அமர்ந்திருப்பதும், குரு சனியுடைய பார்வை பெறுவதும், செவ்வாயுடைய பார்வை பெறுவதும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம். இந்த வாரம் லாபத்தை கொடுக்கக்கூடிய வாரம். குரு 7ல் இருக்கார். அந்த 7ல் இருக்க குரு உச்சம் பெற்று இருக்கார். யார் தான் இப்போ இந்த வாரம் பிரச்சனையை கொடுப்பானா? ராகு. கேது கூட இந்த வாரம் இல்லை. எனக்கு 8ல் இருக்க கேது 7ல் கிரகம் தான் பாதிப்பில், 7ல் தான் குரு இருக்காரு. இப்போ 2ல் ராகு இருக்கார். 2ல் ராகுவோடு எந்த கிரகனா சேரணும், சேரலை. இந்த வாரம் சந்திரன் கூட சேரலை. அப்போ என்ன பிரச்சனை கொடுப்பா? குடும்பத்தில் பிரச்சனையை கொடுப்பா. என்ன வகையான குடும்பத்தில்? பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுவீங்க. 2ஆம் இடம் தனஸ்தானம். வரவு நல்லா வரும், செலவு கண்மூடித்தனமாக பண்ணுவீங்க, தேவையில்லாத செலவு பண்ணுவீங்க வீட்டில். அதனால் டிஷ்யூம் என்ன ஆச்சு, ஏன் இந்த செலவு, எதுக்கு இந்த செலவு எப்படின்ட்டு. ஏன்னா பொதுவாக மகர ராசியில் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பீங்க. ஒரு வேலை செஞ்சாலும் சைடில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடிய திறமை கொண்ட ராசி மகர ராசி. ஏன்னா காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு கர்மஸ்தானம், சனியோ கர்மக்காரகன். எனவே பிஸ்னஸ் பண்ணுற மைண்ட் அதிகமாக இருக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் செலவுகள் கண்மூடித்தனமாக பண்ணாதுங்க. தேவையில்லாத அசுப செலவுகள் தான் ஏற்படும். 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால இது மைண்டில் வச்சுங்க, இது கவனத்தில் வச்சுங்க. மற்றபடி வரவுகள் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது எல்லாவற்றிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய, ஒரு முயற்சியில் பயம் இல்லாத ஒரு தைரியமான ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது. ஆனால் வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்துக்கும். உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு. இதில் சூரியன் 8க்கு போகிறார். அட்டமாதிபதி அட்டமத்தில் ஆட்சி பெறுகிறார். 8ல் சூரியன் இருக்கும்போது சூரியனோடு ஒரு 8ல் ஒரு கிரகம் வந்தால் பாதிப்பு இல்லை. நண்பர்களே, சகோதரிகளே, எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு கோச்சாரப்பலன் சொல்லும்போது எவ்வளோ பாயிண்ட் உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க. ஏன்னா அப்போ தான் உண்மை. கோச்சாரப்பலன் 10ஆம் பொதுவாக 8ல் சூரியன் அப்பா, அட்டமத்தில் சூரியன், அட்டமாதிபதி ஆட்சி, பார்த்து கவனம் அப்படின்னு இல்லை. 8ல் சூரியன் இருக்கும்போது சூரியனோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் கோச்சார வேதை அடிப்படையில் கோச்சாரத்தில் சூரியனால் கெடுபலன்கள் இல்லை. கூகுளில் போங்க, கோச்சார வேதை சார்ட், கோச்சார வேதை. நல்லபுறமா சொல்லிட்டாருன்ட்டு நீங்கள் வந்து அப்படியே ஓகே அப்படின்னு இருக்கார். ஒரு கேள்வி எனக்கு என் குருமார்கள் சொல்லியிருக்கிறது, ஐயா வித்வான் வே லட்சுமணன் சிவாமேகநாதன் சொல்லியிருக்கிறது, ஒரு கேள்வி, நீயே உன் கேள்வி ஞானம் வேண்டும். ஜோதிடத்தில் ஜோதிட ஞானம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கேள்வி ஞானமும் இருக்க வேண்டும். ஏன் 7 கிரகம், 9 கிரகம் தான், 28 நட்சத்திரம் தான், 12 ராசி தான், இதுக்குள்ளே இத்தனை கோடி மக்களுக்கு பலன்கள் சொல்லும் பொழுது ஏன் 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 உனக்குள்ளேயே நீ கேட்டுக்கணும் நல்லவருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் 8ல் சூரியன் இருந்தால் கெடுபலன்கள் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா 8ல் சூரியன் தான் கேது சேர்ந்தாரே. நான் எப்படி கேது 8ல் இருக்கும்போது 7ல் கிரகம் தான் பாதிப்பில்லை, அதே போல தான் சூரியன் 8ல் இருக்கும்போது சூரியனோடு இந்த 8ஆம் இடத்தில் கிரகம் தான் சூரியனால் பாதிப்பில்லை. நண்பர்களே, ஆகிய அட்டமாதிபதி அட்டமத்தில் இருந்தால் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், இல்லைன்னா அவங்க கமெண்ட்டில் போடுங்க, நான் லிங்க் அனுப்புகிறேன். கூகுள் தான் போங்களேன், கோச்சார வேதை சார்ட். எனவே தொழில் வியாபாரத்தை கூட வீண் செலவு இல்லாமல் பார்த்துக்கலாம். உத்தியோகம், மேலதிகாரிகளும் பெரிய பகமை இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். 8ல் பாதிப்பில்லை, இருந்தாலும் சக ஊழியர்களும் பாதிப்பில்லைங்க. சக ஊழியர் நட்பு பாராட்டுவோம். 7ல் குரு இருக்கார் இல்லையா, சக ஊழியர் நட்பு. ஆனால் தொழில் உத்தியோகத்தில் வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை. குடும்பம், 7ல் குரு இருக்கார் இல்லையா, மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனைவி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சியாக, குழந்தைகளால் நிச்சயம் மகிழ்ச்சி இருக்குது, அன்பு பாசம் இருக்கிறது. இவையெல்லாம் உங்களுக்கு ஆரோக்கியம் 6ல் சுவாக இருக்குன்னு ஆரோக்கியம் நல்லா. எனவே இந்த வாரம் ராகு தாங்க
பணம் பண விஷயத்தில் சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த கணவன் மனைவி ஊரில் 7 குரு இருக்குன்னா ஓகே, அது நல்லது. ஆனால் 2ல் இருக்கிற ராகு கெடுக்க பார்ப்பான். ராகு ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். நான் அடிக்கடி சொல்லுவேன், கேது கெட்ட பையன், ராகு ரொம்ப ரொம்ப கெட்ட பையன். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை கெடுப்பார். ராகு கொடுப்பான், அதை கெடுக்கணும்னு நினச்சா கெடுத்துருவோம், பயங்கரமாக கெடுப்பான். ஸோ 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், அங்கே ராகு உட்காந்துருக்கார். சனியை போல் ராகு, அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்க மாட்டாருனாலும் கொஞ்சம் பிரச்சனையாக ராகு கொடுப்பார். அந்த இடத்துக்குரிய பலன்களை செய்வார். மகர ராகு அப்படிங்கிறது கும்பராகு, அது அந்த இடத்துல அவர் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் கொடுப்பார். அதுதாங்க கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. பட் பிஸ்னஸ், ப்ரொஃபஷன், அதுக்கப்புறம் இதெல்லாம் குட், வெரி குட். இவையெல்லாம் நன்றாக இருக்கக்கூட ஐம் ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். குடும்பத்திலும் மகிழ்ச்சி நலம். ஓம் ஐம் ரீம் நமகா, ஓம் ஐம் ரீம் நமகா. வீட்டை விட்டு வெளியே செல்லும்னால் வெள்ளத்தை உண்டு விட்டு செல்வது மூலம் அன்றைய நாள் முழுவதும் இனிப்பான நாளாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக, வளம் பெருக. கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்திரன் ஓரளவுக்கு சாதகம். அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் ஓரளவுக்கு தான் சாதகம், சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சந்திராஷ்டமம் உங்களுக்கு இந்த வாரத்தில் ஞாயிறன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கு அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது 6ஆம் இடத்தில் குரு, 5ல் செவ்வாய், சூரியன் 6ல் இருக்கிறவர் 17ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு செல்கிறார். 7ல் சூரியன் இருப்பது யோகம் அல்ல. ஆனால் 7ல் சூரியன் இருக்கும்போது சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. கேது இருக்கார். சரி, கேது கூட இருந்த சூரியன் பாதிப்பு இல்லைன்னு பார்த்தா கூட இருக்கிறது கேதுவாச்சே. பாம்பை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் எனக்கு பாதிப்பே செய்யலை அப்படின்னு சொன்னால் அது எப்படி? கூட இருக்குது பாம்பு இல்லையா? எப்போ என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு தூக்கி கையில் வச்சுக்க முடியுமா பாம்பை? இல்லை தோளில் தான் போட்டுக்க முடியுமா? நம்மள பரமசிவனா? இல்லையே, கோத்திரம். ஆகையால் சூரியனோடு இருக்கிற கேது சூரியனை பிடிச்சிக்கிறார். கிரகண மாதம் இப்போ தான் போச்சே கிரகணம்னா, ஒரு 28ஆம் தேதி இந்த ஆவணி மாதத்தில் ஒரு கிரகணம் இருக்குது. அது சந்திர கிரகணம். அது உங்கள் ராசியிலேயே ஏற்படும் சந்திர கிரகணம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை நிதானம், பொறுமை காட்ட வேண்டும். 2ல் சனி வக்ரம். இன்னுங்க 7ல் வக்ரம். ஆமாங்க, 7ல் வக்ரம். ராசியாதிபதி வக்ரமாக இருக்காருங்க. ராசியாதிபதி உங்களுக்கு கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 7ல் பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனைகள் கொடுக்கவில்லை. குடும்பத்தில் தான் பிரச்சனையை கொடுக்கிறார். குடும்பத்தில் பிரிவுகளை கொடுக்கிறார். அதே குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தால் பொருளாதாரத்தில் பிரிவுகளை கொடுப்பார். பொருளாதாரத்தில் பெரிய வீழ்ச்சியை கொடுப்பார். குடும்பத்தில் கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க. இருக்கிற இடத்த விட்டு ஃபாரின் போயிருப்பீங்க, ஒய்ஃப் இங்கே இருப்பாங்க, இல்லை ஹஸ்பண்ட் இங்கே இருப்பார். என்னங்க நீங்கன்னா, நான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்திருக்க யூஸ் போகிறேன், நீங்கள் எங்கே வேலை பாருங்கள், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போவீங்க. அங்கேயே வேறு வழியில் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கும் அப்படின்ட்டு ஒரு பிரிவை கொடுத்துருக்கோம். அதுதான் பேலன்ஸ் பண்ணுற பிரிவாக இருக்கும். இல்லை டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கும். ஸோ இதுதான் செஞ்சுருக்க இந்த 7ல். இப்போ கொஞ்சம் வக்ரமாக இருக்கும்போது அதிகமான வார்த்தையில் நிதானம் வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. புதன் தான் சாதகம். 6ல் இருக்கார் புதன் 22ஆம் தேதி. அதுக்கப்புறம் அவரும் 7ஆம் தேதி 7ஆம் இடத்துக்கு போயிடுறார். அப்போ என்னங்க பண்ணலாம்? 6ல் இருக்கிற புதனை கெட்டியாக பிடிங்க. அப்போது விஷ்ணு வழிபாடு, சுப்பிரபாதம் காலையிலே கேட்பது, ஒரு 6 மணிக்கு முன்னதாக கேட்பது ரொம்ப நல்லது. 6 to 7 கூட கேட்டால் கூட பரவாயில்லை. அதுக்கப்புறம் கேட்காதீங்க, அது விஷ்ணுக்கே பிடிக்காது. அப்போ விஷ்ணு சகஸ்ராபம் கேளுங்க. விஷ்ணு காயத்ரி மந்திரம், ஏழுமலையானோட காயத்ரி மந்திரம் கேளுங்க. சுப்பிரபாதம் கேட்பது நல்லது. சரிங்களா? சூரியனுக்கு முன்னால் எழுந்துக்கிறது ரொம்ப நல்லது. கும்ப ராசியை பொறுத்த வரைக்கும், மகர ராசியை பொறுத்த வரைக்கும் நான் கூறுவதென்றால், சூரியனுக்கு முன்னால் எழுந்து கொள்ளுகின்ற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சூரியனுக்கு முன்னால், சூரியன் உங்களுக்கு ஆகாதவன். அந்த ஆகாதவனுக்கு முன்னால் எழுந்து, நான் எழுந்து விட்டேன், உன்னை எதிர்கொள்வேன், என்னை நான் பார்த்து கொள்ளக்கூடிய வல்லமை என்னுள் இருக்கிறது, பிரபஞ்சம் என்னுள் இருக்கிறது, நான் பிரபஞ்சத்தில் ஒருவன் என்று உங்கள் மனதார நீங்கள் அந்த ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். சூரியனே உங்களை கண்டு போய்விட்டார். சூரியன் அப்படிங்கிறவரை எதிர்கொள்ளக்கூடிய வல்லமை
நமக்குள்ளேயே இருக்கிறது. நம்ம இப்போ பிரபஞ்சத்தை விரும்பி நான் உன்னில் ஒருவன்ட்டு. ஸோ இதை செய்து வந்தாலே கும்பராசிக்கு எத்தகைய பிரச்சனைகள் வந்தால் அதை எதிர்கொள்ள முடியும். சூரியனுக்கு அப்புறம் எழுந்து நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன், சூரியன் ரொம்ப சந்தோஷப்படுவார். மகனே தூங்கிடா தூங்கிடா இப்போ வா பார்த்துக்கலான்ட்டு. ஸோ சூரியனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. நீங்கள் அந்த வாய்ப்பை கொடுத்து விட்டு சூரியன் விளையாட்டு காட்டுவார். அப்படி பார்க்கும்போது இந்த வாரம் தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் பகவான் ராசிக்கு 5ல் இருக்கார். 10க்கு அது 8ஆம் இடம். நாட் குட். ஸோ பண விஷயத்தில் ரொம்ப கவனம். கொடுக்கல் வாங்கல எச்சரிக்கை. பணம் விஷயத்தில் ரொம்ப கவனம். வருமானம் கொஞ்சம் இடிக்கும். லாபாதிபதி 6ல். லாபாதிபதி உங்களுக்கு யார்? குரு. அவர் 6ல். உச்சம் வேறு. என்னதான் உச்சம்னாலும் தனஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னாலும் அவர் சனியை சமாளிக்கிறதுக்கே போதும் குருவுக்கு. இதில் எங்கே பணத்தை வேறு அவர் கொடுக்குறது? ஆகையால் பண விஷயத்தில் கவனம். உத்தியோகம் உங்கள் வேலையில் தாங்க முழு கவனத்தை செலுத்துவோம். மற்ற விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீங்க. கொடி பிடிக்கிறேன் என்று சொன்னீங்கள் என்றால் உங்களுக்கு லெட்ரு ஒன்று வரும், அது வீட்டுக்கு செல் என்று. ஆகையால் எந்த இடத்துலையும் கொடி பிடிக்காதீர்கள். மேலதிகாரம் பகமை இருக்கிறது இந்த வாரத்தை பொறுத்தவரை. குடும்பத்தில் பரவாயில்ல. குடும்ப பிரச்சனை ஓரளவுக்கு பரவாயில்ல. இருந்தாலும் 7க்குரிய சூரியன் ஆட்சி பெறார். அவங்க உங்களை கொண்டு கொஞ்சம் உங்கள் ஒய்ஃப் உங்களை கொஞ்சம் காட்டுவாங்க. மனைவியாக இருக்கட்டும் உங்கள் மேலே கோபம் காட்டுவாங்க. நீங்கள் செய்கிற தப்பாக அவங்க ரொம்ப பெருசு பண்ணுவாங்க. கணவராக இருக்கட்டும் அவர் அதிகமாக கொஞ்சம் பெருசு பண்ணுவார். ஏன்னா சூரியன் ஆண் கிரகம் இல்லையா, அவர் 7 ஆட்சி நிலை. அவர் ரொம்ப அதிகாரத்தை காட்டுவார். இதுதான்டா சமயன்ற மாதிரி அதிகாரத்தை காட்டுவார். அதில் கொஞ்சம் தலைவலி இருக்கும். கொஞ்சம் தலைவலிக்கு கொஞ்சம் தைலத்தை தடவுற மாதிரி இருக்கும். குழந்தைகள் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்துக்கு புதன் 6ல் இருக்கார். அதில் குழந்தைகளால் ஒன்றும் இல்லை. ஆரோக்கியம் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. மன உளைச்சல், மன அழுத்தம், மனக்கவலை தான் இருக்குது இந்த வாரத்தை பொறுத்து. ஐம் ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் ஐம் ரீம் நமகா. நல்ல மந்திரம், பீஜ மந்திரம். ஓம் ஐம் ரீம் நமகா. அமைதியாக தனியாக உட்காந்து ஓம் ஐம் ரீம் நமகா அமைதியாக சொல்லுவோம். ஐம் ரீம் படப்பட ஓம் ஐம் ரீம் நமகா. ஓம் ஐம் யூடியூப்பில் வருது ஒரு மாதிரி சொன்னால் ஓம் ஐம் ரீம் நமகா அப்படி சொல்லாதீங்க. ஓம் ஐம் ரீம் நமகா. ஒரு 5 நிமிடம் டைமர் போட்டு சொல்லுங்கள். வெள்ளத்தை சாப்பிட்டு போங்க. காலையில் வீட்டை விட்டு சொல்லுவதுக்குமா சிறிதளவு வெள்ளத்தை சாப்பிட்டு போங்க. அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு இனிப்பான நாளாக அமையும். நலம் பெருக வளரும். மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எப்படி இருக்கும் இவ்வாரம்? லக்கி குபேரன் அருள் பரிபூர்ணமாக இருக்கிறதா? லக்ஷ்மி குபேரன் அருளே பரிபூர்ணமாக இருக்குங்க. என்னங்க ஜென்ம சனி, அதுவும் வக்ரமாக இருக்கார். ஜென்ம சனியில் சனி வக்ரமாக இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை. சனியை குரு பார்க்கிறார். அதனால் வக்ர சனியாய் குரு பார்க்கிறதுனால் அந்த அளவுக்கு வக்ர கணம் இருக்காது. மேலும் சனியை சுக்கிரனும் பார்க்கிறார். பொதுவாக அசுபகிரகமான சனி செவ்வாய் இவங்க 2 பேரும் குருவோடைய வீட்டிலிருந்து சுக்கிரனுடைய தொடர்பு, இல்லை சுக்கிரனுடைய வீட்டிலிருந்து குருவோடைய தொடர்பு பெற்றால் ரொம்ப நல்லது. ரொம்ப நல்ல பலன்களை செய்வார்கள். இங்கே சனி குருவோடைய வீட்டில் இருக்கார். குருவோடைய பார்வையும் பெறுகிறார், சுக்கிரனுடைய பார்வையும் பெறுகிறார். சனி நல்ல பலன்களை கொடுப்பார். 6ல் கேது நன்மை. இதில் சூரிய பேச்சு 17ஆம் தேதி. 6க்கு சூரியன் செல்வது யோகம். 5ல் குரு அற்புதமாக உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். மற்றும் 9ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ல் செவ்வாய் அது ஓரளவுக்கு தான், இருந்தாலும் பெரிய பிரச்சனை. குரு சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த வாரம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் திங்கள் செவ்வாய் போன்ற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்கள் கொஞ்சம் நிதானம் காட்டுங்கள். பொதுவாக 8ல் சந்திரன் இருக்கும்போது ராசிக்கு 7ல் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. சுக்கிரன் இருக்கு. ஆனால் சந்திராஷ்டம பாதிப்பு பெருசாக இல்லை. இருந்தால் தொழில் வியாபாரத்தினால் பெரிய முதலீடு இல்லாமல் தவிருங்கள். பொதுவாக 7ல் சுக்கிரன் கெடுபலங்களை செய்வார். ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை, பெண்களால் அவமானம், பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை, ஆண்களால் மன உளைச்சல், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. எல்லாமே கெட்ட பசங்களாக இருக்காங்க. தேவையில்லாத வார்த்தைகள் வாட்ஸ்அப்பில் மாதிரி பேசுகிறது அது மாதிரிலேருந்து போட்டால் அவங்க எதனா ஒரு விஷயம். இது கவனத்தில் வைத்துக்கொள்ளும். இது ஒரு எச்சரிக்கை தான். 7ல் சுக்கிரன் இருந்தால் அது காதலில் பிரச்சனையை கொடுக்கும்.
காதலில் தோல்வியை கொடுக்கும். கலத்திரக்காரகன் கலத்திரஸ்தானத்தில் காரகோ பாவனாஸ்தி. காதல் விஷயம், கல்யாணம் போன்றவற்றில் பிரச்சனை கொடுக்கும். சுக்கிரன் அந்த 7ல் இருக்கும்போது இது மாதிரியான விஷயங்கள் செய்கிறார். அதனால தான் ஒரு எச்சரிக்கை, வார்த்தையில் நிதானம் காட்டுங்கள். ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னால் அது தேவையில்லாத ஒரு பிரச்சனையாயிரும். அது கவனத்தில் வச்சு. தொழில் வியாபாரம் 10ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பார்வை பரிவர்த்தனை 9, 10. அது ஒரு வகையில் தர்ம கர்மாதிபதி யோகம். 4 இருக்க செவ்வாய் 7ஆம் பார்வையா 10ஆம் வீட்டை குருவோடைய வீட்டை பார்க்குறார். அது குருவோடைய வீடு 10ஆம் வீடு. குருவை 5லேருந்து 9ஆம் வீட்டை பார்க்குற செவ்வாயோட வீடு விருச்சகம். செவ்வாய் தனுசை பார்க்குற குருவோட வீடு, குரு விருச்சகத்தை பார்க்குற தனுசு செவ்வாயோட வீடு. பார்வைப்படுத்துகிற 9, 10 இடம் தர்ம கர்மா. பொருளாதாரத்தில் மிக அற்புதமான யோகங்கள் கொண்ட வாரம் இந்த வாரம். வருமானம் நன்றாக இருக்கும், செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். வீண் செலவு பெருசாக இருக்காது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். உத்தியோகம் 6ல் சூரியன் போகிறது, உற்சாகம், சுறுசுறுப்பு, வெற்றிகள் பெற முடியும். சனி அகரம் அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்க வேண்டும், உங்களுடைய கடமை, இது என்னுடைய அன்பு கட்டளை. அனுமன் சாலிசாவை தினந்தோறும் மீன ராசியில் கேட்க வேண்டும். ஜென்மசனி முடிகிற வரைக்கும் கேட்கணும். குறிப்பாக இப்போ ரேவதி, உத்திரட்டாதி கேளுங்க, பூரட்டாதி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. எனவே அதை செய்து வர வேண்டும். உத்தியோகம் மற்றும் தொழில் வியாபாரத்திற்கும் கூட. எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உற்சாகம், மேலதிகாரம், நல்ல ஒரு நட்புறவு. சக வழியிலும் பகைமை இருக்கிறது. சுக்கிரன் இருக்காரு, பகை கொண்டவனாச்சே, 3, 8 8ஆம் இடம் அவமானமாச்சே, அவன் 7ல் உட்காந்துருக்கானே. அதான் முதலே சொன்னேன் இல்லையா, ரிலேஷன்ஷிப்பில் ஜெண்டரில் கொஞ்சம் ரிலாக்ஸ், இது எச்சரிக்கை, அவேர்னஸ். ஸோ அது ஒரு எச்சரிக்கை, கவனம், நிதானம், வார்த்தையிலே எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் உத்தியோகத்தில். மற்றபடி குடும்பம், அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் சிக்கல் இருக்குது. சுக்கிர பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு இருங்க. சுக்கிர பயிற்சி ரொம்ப கிட்ட இருக்குது, சரிங்களா? ஆகிற இந்த வாரம் கொஞ்சம் நிதானம். இந்த வாரம் சுக்கிர பயிற்சி இல்லை, இந்த வாரம் சுக்கிர பயிற்சி இல்லை. புதன் பயிற்சி தான் இருக்குது. அதுவும் 6ஆம் இடத்துக்கு புதன் 22ஆம் தேதி வரார். அது ரொம்ப நல்லது. அடுத்த வாரம் இன்னும் நல்லாயிருக்கும், சரிங்களா நண்பர்களே, சகோதர சகோதரிகளே? ஸோ குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து, குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ல் குரு உச்சம், அது ஒரு சூப்பர் இல்லையா? அதனால் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். ஆரோக்கியம், அதுக்கு ஏது சூரியன் இருக்கார், அதனால் ஆரோக்கியம் தான் நன்றாக இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடன் தீரக்கூடிய ஒரு நல்ல விஷயம், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். காதல், லவ், அதான் லவ்னாலும் காதலாம் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தானே. தமிழ் இது இங்கிலீஷு அப்படின்ட்டு. ஆகையால் இந்த விஷயத்தில் அந்த விஷயத்துக்கு கொஞ்சம் பிரிவுகள் போன்றவற்றில் அதனால் கொஞ்சம் மன அழுத்தங்கள் போன்றவர்கள் இருக்கும். ஜென்மசனியில் பார்த்துட்ட பிறகு இதெல்லாம் என்னங்க சார் அப்படின்னு சொல்லலாம், காதலை கேட்குது, இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற ஒரு மனப்பாங்கு இருந்தால் ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே, சகோதர சகோதரர்களே. எனவே ஐம் ரீம் என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். ஓம் ஐம் ரீம் நமகா, ஓம் ஐம் ரீம் நமகா என்கின்ற மந்திரத்தை கூறுங்கள். மனதில் உறுதியும் வல்லமையும் தன்னம்பிக்கையும் உயரும். வெற்றிகள் உங்களை தேடி வரும். வீட்டை விட்டு வெளியே செல்லுமா வெள்ளம் சிறிதளவு மூன்று விட்டு செல்லுங்கள். இனிப்பான நாளாக அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு அமையும். எந்த ஒரு விஷயத்தையும் சுக்கிர ஓரில் செய்யாதீங்க, குரு ஓரை செய்யுங்க. புதன் ஓரை கூட இந்த வாரம் வேணால் அடுத்த வாரம் குரு ஓரை டாப், அது மாதிரியில் செய்யுங்கள். நன்மைகள் கொண்டதாக உங்களுக்கு அமையும். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி 2026 முதல் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்க அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இவ்வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் கூறுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.